श्रीमाधवांग्रि जलजद्वय नित्यसेवा प्रेमाभिलाषय परांकुशपादभक्तम् कामादिदोषहरम् आत्मपदाश्रितानां रामानुजं यदिपतिं प्रणमामि मूर्ध्ना। श्रीमद्रङ्गं जयतु परमं दामतेजो निदानं भूमा तस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहायः। दिव्यं तस्मै दिशति विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिं कल्पयन् मङ्गलानि। श्रीवत्सवंसाम्बुधि पूर्णचन्द्रं श्रीरङ्गनाथार्य तनूजरत्नं तत्पादयुग्माम्बुजभृङ्गराजम् अण्णङ्गराचार्यमहं प्रपद्ये। உபதேச ரத்ன மாலை என்று சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தினுடைய அவதாரிகையை இதுக்காரம் பார்த்து வந்தோம். இந்த அவதாரிகையை புலலவஞ்சியர் இந்த உபதேச ரத்ன மாலை என்ற கிரந்தத்துக்கு இட்ட அவதாரிகை ரொம்ப விபுலமான அவதாரிகையை, ரொம்ப ஒரு 2-3 பக்கத்துக்கு அற்புதமான பல விஷயங்கள் இந்த உபதேச ரத்ன மாலையுடைய சங்கிரகத்தை இந்த அவதாரிகையிலே தெரிவிச்சுடுறார். உபதேச ரத்ன மாலையில என்ன கருத்து 73-74 பாசுரங்கள்ல என்ன கருத்துக்கள் உண்டோ அவை அனைத்தையும் ஒரு சாறு போல ஒரு சாரார்த்தமாக இதுவரைக்கும் தெரிவிச்சுட்டார் அப்படின்னு தான் பார்க்கிறோம். இதுவரைக்கும் தெரிவிச்ச கருத்து என்ன அப்படின்னா, பெரியஜீயர் யார், மணவாள மாமுனிகள்னு யார் அவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல பெரியஜீயவர் ஆகிறார் அப்படின்னு சொல்லி, பின்னானார் வணங்கும் சோதி, நம்ம போல இருக்க ஜீவர்களுக்கெல்லாம் ஒரு பத்தாசாக இருக்கக்கூடியவர் அந்த பெரியஜீயர் தான். அப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லணும்னா அவர் பெருமைகள் என்ன என்று சொல்லும் போது, நித்திய சூரிகளிலே ஒருவர் போலே அவர் தோற்றுகிறார் என்று காட்டுகிறார்கள். அதுவும் வாஸ்தமான விஷயம் தானே. அனந்த பிரதமம் ரூபம்னு சொல்லும்படியாய் ஒரு காலத்துல அனந்தனா இருக்கக்கூடிய ஆதிசேஷனா இருக்கக்கூடிய பிரதம ரூபமாயிருக்கிறான். அதுக்கப்புறம் ராமாவதாரத்திலே லக்ஷ்மணனாகவும், கிருஷ்ணாவதாரத்திலே பலராமனாகவும், கலியுகத்திலே ராமானுஜனராகவும் பிறந்தான். அப்படிப்பட்ட ஆதிசேஷனே எதிர்ப்புணர் அவதார பூதர் என்று சொல்லும்படியாய் மணவாள மாமுனிகள் இவ்விடத்திலே ஏறாரும் எதிராசரை அனுமதித்தான் அப்படின்னு சொல்லி மாமுனிகளுடைய பெருமைகளை எல்லாம் இவ்விடத்திலே காட்டுகிறார். அப்படிப்பட்ட மாமுனிகள் அவரே ஒரு பெரிய ஆச்சாரிய சார்வபௌமர். ஆனால் உலக நியதிக்கு ஏற்ப என்ன பண்றாருன்னா, திருவாய்மொழி பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியர் திருவடிகளிலே ஆசிரயித்து அவர் திலத்திலே திருவாய்மொழி உண்டான எல்லா பிரபந்தங்கள் ரகசியங்கள் எல்லாத்தையும் வரி அடைவே அவரிடத்திலே கற்று உணர்ந்தார் அப்படின்னு எல்லாம் காட்டுகிறார். இந்த இதில் எப்படி ராமானுஜரானவர் இந்த ஆச்சாரிய ஒரு ரத்னஹாரத்துக்கு நடுநாயக கல் போல இருக்கிறாரோ அதை போல இருக்கக்கூடியவர் தான் மாமுனிகள் என்று சொல்லும்படியாகவும், இந்த மாமுனிகளுக்கு எது இருக்கு, எது அவருக்கு விளைநிலமாக விளைநீராகிறது, ஒரு பயிரை போல இருக்கக்கூடிய ஒரு மாமுனிகள்னு காட்டுறார். அப்படி பயிரை போல இருக்கக்கூடிய மாமுனிகளுக்கு விளைநீராக இருக்கக்கூடியது என்ன, அந்த பயிர் வாழ்வதற்கு உஜீவனமாக இருக்கக்கூடியது என்னன்னா ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள். அதை கொண்டுதான் மாமுனிகள் எப்படி பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர்னு சொன்னாரோ அதே போல இவருக்கும் தாரக போஷக போக்கியமாயிருந்தது அருளி செயல்தான் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அதை கொண்டே இந்த மாமுனிகள் எப்படி இருக்கிறான், இவரை போல ஒருத்தர் கிடையவே கிடையாது, ஸ்ரீவைகுண்டத்திலையும் இவரை போல ஒருவரை பார்க்க முடியாதுன்னு தெரிவிக்கிறார். கும்பரூரிலும் காய் ஜன்னாச்சாருடைய வைபவத்தெல்லாம் சொன்னார். எந்த இவர் மாமுனிகள் யாருன்னே நிர்ணயம் பண்ண முடியலையே, இவர் ராமானுசரா இல்ல நம்மாழ்வாரா இல்ல தூது நடந்த நெடுமாலா, எந்த இவன் மாமுனிவன் எங்களால நிர்ணயம் பண்ண முடியாத அளவுக்கு பெருமை படைத்தவராய் மாமுனிகள் இருந்தார் என்றெல்லாம் காட்டினார். அப்படிப்பட்ட சிறப்பை உடையவர் என்றெல்லாம் காமித்து உபதேசமாலைன்ற கிரந்தத்தினுடைய பெருமையை ஆரம்பிக்கும் அப்படியே சொல்லிட்டே இருக்கார். உபதேசமாலையில என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்கள் ஆச்சாரியருடைய கிரமத்தை அவதார கிரமத்தை தெரிவிக்க ஆரம்பிக்கிறார் முதல்ல அப்படின்னு எல்லாம் தெரிவித்தார். அது வரைக்கும் பார்த்தோம். எதனால ஆழ்வார்கள் ஆச்சாரியருடைய வைபவத்தை நாம கொண்டாட வேணும், அதுக்கான காரணங்களையும் அதில் தெரிவித்தார். அதுல கொண்டு நம்ம நிறுத்துறோம். இன்னைக்கு மேல வாசிக்க வேண்டியது என்னன்னா, அனுபவிக்க வேண்டியது இனி ஆழ்வார் 3வது பக்கத்துல இருக்கு இந்த புஸ்தகத்துல. அது என்ன, ஒரு 2 புஸ்தகம் இருக்கு போல இருக்கு. இனி ஆழ்வார் திருமகளாய ஆழ்வார்களுடைய பிரபாவத்தை எல்லாம் சொல்லிட்டார். என்ன ஆழ்வார்களை அவர் என்ன பண்றாருன்னா,
ஆழ்வார்கள் சாதாரண சம்பிரதாயத்துல 10 பேர்னு சொல்லுவா. மதுரகவி ஆழ்வார் ஆண்டாளை சேர்த்து 12 சொல்லுவான். ஆனால் மணவாள மாமுனிகள் எப்படி நிர்ணயம் பண்றார் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, அவர் சொல்லிடுறார், இந்த இடத்துல நான் 2ஆக பிரிக்கிறேன். அந்த அந்த புலவஞ்சியரோட வியாக்கியானத்தை அந்த சைலியை பார்க்கக்கூடிய, அந்த நடையை பார்க்கக்கூடிய காலத்துல அது எப்படி தோற்றுகிறதுன்னா, ஆழ்வார்கள் 10 பேரவே பிரதம பருவனிஷ்டர்கள். அதாவது எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம், அவனே வழியாகவும் அவனே பலனாகவும் நினைக்கக்கூடியவர்கள், எம்பெருமானையே நினைக்கக்கூடியவர்கள். அதான் முக்கியமான விஷயம். அதுல அப்படி நினைக்கக்கூடியவர்களை ஒரு தரமாகவும் 10 பேரை ஒரு இதுவாகவும், ஆச்சாரியனே உபாயம் ஆச்சாரியனே உபேயம், எனக்கு ஆச்சாரியனால்தான் கதி, ஆச்சாரியனே வழியாகவும் இருக்கிறான், ஆச்சாரியனே எனக்கு புருஷார்த்தமாகவும் பலனாகவும் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் 3 பேர் அப்படின்னு சொல்லி அதற்கு ஆரம்பிக்கிறார். ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார் என்று சொல்லும்படியாய் ஆரம்பிக்கிறார். இவர்கள் எல்லாம் என்ன இதனால இது காட்டுகிறார்னா, ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள் தொடக்கமான மற்ற மூவரும் இவர்களுக்கு பரதந்திரராய் போருகையாலும். இந்த 3 பேரும் ஆழ்வார்னு சொல்லக்கூடிய ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாய் பிறந்த ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரோட சீடராய் இருந்த மதுரகவி ஆழ்வார், அதுக்கு மேல எதிராசர்னு சொல்லக்கூடிய ராமானுஜர். இந்த தொடக்கமான மற்ற மூவர்களும் இவர்களுக்கு பரதந்திரராய், அப்படியே ஆழ்வார்களுக்கு பரதந்திரராய் இருக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, பெரிய ஆழ்வாரையே தனக்கு எல்லாமாக நினைத்திருந்தாள் ஆண்டாள். நல்லவெண் தோழி நாகனமிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லுபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை என்று சொல்லும்படியாய், பெரியாழ்வாரே எனக்கு ஆச்சாரியன் என்று சொல்லும்படியாய் தெரிவிக்கிறார். கொல்லை அரக்கிய மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்னே. இதெல்லாம் மேல அனுபவிக்க போறோம், அதனால ரொம்ப சூச்சிப்பிச்சு காட்டுறேன். இந்த இடத்துல இந்த ஆண்டாளுடைய பிரபாவங்கள் இந்த இடத்துல அந்த 4 பாசுரங்கள் ஆண்டாளுக்காக காட்ட இடத்துல கொஞ்சம் விசதமாகவே பார்ப்போம். அதனால பெரியாழ்வாரையே தனக்கு எல்லாமாக கொண்டவளாய் இருக்கக்கூடியவள் தன்னையே அந்த ஆண்டாள்னு சொல்லக்கூடியவர். மதுரகவி ஆழ்வார் சொல்லவே வேண்டாம். தேவுமத்தரியன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித்திருவனே மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம்னு அந்த மாமுனிகளும் தெரிவிக்கிறார். அதனால அவரும் சர்வபரமிஷ்டையிலேயே இருந்தார். எதிராசர்னு கூடக்கூடிய ராமானுஜர் எப்படி இருந்தார்னா, எல்லாரிடத்துலயும் அவர் அடிபணிந்து தான் இருந்தார். ராமானுஜருக்கு இது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மாறன் அடிபணிந்துய்ந்த ராமானுசன். ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலேயே அமுதனார் மாறன் அடிபணிந்துய்ந்த ராமானுசன் ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தியசேவா அப்படின்னு தான் மமநாள மாமுனியும் தன்னுடைய எதிராஜ வம்சதியின் ஆரம்பத்திலேயே சொல்றார். பிரேமாபிலாஷய பராங்குஷ பாதபக்தம். அதனால ஆழ்வார் அடிபணிந்தவன், மாறன் அடிபணிந்தவன்ற ஒரு அடைமொழி தான், ஒரு விருது தான் மாமுனிகளுக்கு என்ன சொல்றது, ஒரு தாரகமாய் போஷகமாய் போக்கியமாய் இருந்ததுன்னு சொன்னா அதுல இது கிடையாது. அப்போ ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள் என்று சொல்லுங்கபடியான் தொடக்கமான மற்ற மூவரும் இவர்களுக்கு பரதந்திரராய், இந்த ஆச்சாரியர்களுக்கு இல்லை இந்த ஆழ்வார்களுக்கு பரதந்திரராய்னா அடிமைத்தனம் பொலியும்படி விளங்கினார்கள். பரதன் எப்படி இருந்தானோ அதே போல, பரதன் ராமனிடத்துல எப்படி விளங்கினானோ அதே போன்று இவர்களும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திறத்திலே விளங்கினார்கள். பரதந்திரராய் போருகையாலும் அவர்களில் அதிசயத்தமான வைபவத்தை உடையவராகலாம். அது மட்டும் இல்லை, இவர்களை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆழ்வார்கள் இதை மட்டும் சொன்னா போராது, ஆழ்வார்களை காட்டிலும் ரொம்ப பிரபாவம் மிக்கவர்களாய் விளங்குகிறார்கள். ஏன்னா ஆழ்வார் எம்பெருமானையே காட்டினார்கள். ஆனால் ஆச்சாரியன் தான் பரதெய்வம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தினுடைய உத்துங்கமான உன்னதமான ஒரு கருத்தை இந்த உலகத்திலேயே பிரவர்த்தனம் பண்ணியவர்கள் இந்த 3 பேர் தான். அதனால அவர்களை காட்டிலும் அதிசயமான ஒரு வைபவத்தை உடையவர்கள் இவர்கள் என்று இருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் அவதார கணனையில் இவர்கள் அவதாராதி கிரமங்களும் சகபடிதமாயிற்று. இப்ப கீழே எல்லாம் சொல்லிட்டு வந்தார்கள், ஆழ்வார்கள் எந்தெந்த காலத்துல எந்தெந்த ஆழ்வார்கள் அவதரித்தார்கள், மாசம் திருநட்சத்திரம்லாம் சொல்ல போறார். அது சொல்லி முடிச்ச உடனே இப்ப ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசர்னு 3 பேரோட காலத்தை கையான்னு சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், ஆழ்வார்களுடைய அவதாரத்துல கணக்கு பண்ணிட்டே வரும். கணக்கு பண்ணிட்டே வரக்கூடிய காலத்திலே இவர்களுடைய அவதாராதி கிரமங்களும் சகபடித்தமாயிட்டு, அதுவும் துல்லியமா சேர்ந்த ஆழ்வார்கள் எப்படி நினைக்கிறோமோ அதே போல துல்லியர்களாக இந்த 3 பேரையும் நினைக்க வேண்டும். அதனாலதான் அவர்களுடைய பெருமையை விடத்திலே தெரிவிக்கிறேன் காட்டுகிறார். இவர்களுடையதையும் ஏற்றத்தையும் அறிந்து ஆதரித்து போரும் அவர்களாகையாலே ஆச்சாரியர்களும் ஆதரணீயர் ஆனார்கள். இந்த ஆச்சாரியர்கள் நம்ம இந்த 3 பேரை அவர்களை காட்டும் அதிசயமான பிரபாவம் உடையவர்கள் நம்ம சொல்றோமே, அவரெல்லாம் ஆதரிக்கத்தக்கவர்கள்னு சொல்றோமே. எதனால ஆதரணீயர்கள்?
ஆழ்வார்களை காட்டில் இவர்கள் பெருசா இது பண்ணிட்டா. இப்போ தெருவுக்கு 10 ஆச்சாரியர்கள் இருக்கா, அவர்களெல்லாம் அடிபணிஞ்சவர்களா நம்ம போய் ஆதரிக்கிறோமா அப்படின்னா கிடையாது. ஏதோ ஸ்ரீ 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 1008, 108, 16 லட்சத்து 8 போட்டுன்னு பல ஜெகத்குருக்கள் இன்னைக்கு காலத்துல இருக்கக்கூடிய காலத்திலே அவர்கள்லாம் நமக்கு ஆதரணீயர்களானா அவர்களெல்லாம் ஆதரணீயர்கள் இல்லை. யார் இப்ப நம்ம இவர்கள்லாம் ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் மதுரகவி ஆழ்வார் ஆதரணீயர்கள், ஆதரிக்கத்தக்கவர்கள். எதனால அப்படின்னா அவர்கள் ஆழ்வார்களுடைய ஏற்றத்தை அறிந்து ஆதரித்து போறவர்கள். ஆழ்வார்கள் அடிபணிந்தவர்களாய் இருக்கக்கூடியவனால இவர்கள் ஆதரணீயர்கள். அதனால்தான் இவர்கள்லாம் சரமபரவனிஷ்டர் என்றே கூறப்படுகிறார்கள் என்று காட்டுகிறார்கள். ரொம்ப அற்புதமா அதுக்கு மேல கடைசி பத்தி, இந்த அவதாரிகளோட கடைசி பத்தி ஏறத்தாழ உபதேச ரத்ன மாலையில இருக்கக்கூடியத எப்படி பேட்டிகா விபாகம்னு சொல்லுவாங்க. ஒரு பெட்டி பெட்டியா பிரிச்சு ஒரு கோடு போட்டு நம்ம கூட எழுதுவோம் இல்லையா, ஒரு டேபிள் போட்டு இது சீரியல் நம்பர், இதுல சொன்ன விஷயம் என்ன, அந்த மாதிரி 1வது பாட்டுல இருந்து 2வது பாட்டு வரைக்கும் என்ன விஷயம் சொல்லி இருக்குது, 4வது பாட்டுல இருந்து 10வது பாட்டு, அந்த மாதிரி பேட்டிகா விபாகமாவே இந்த இடத்துல பிள்ளவஞ்சர் காட்டுறார். இனி வேறாகவே ஏத்தி இருப்பாரான பிரதம பருவனிஷ்டருடைய வைபவத்தையும் மற்றவரை சாற்றி இருப்பாரான சரம பருவருடைய வைபவத்தையும் அப்படின்னு காட்டுறார். இந்த வேறாக ஏத்தி இருப்பார்ன்றது நான்முகன் திருவந்தாதியில வரக்கூடிய பாசுரம். மாராய தானவனை வள்ளுகிறாள், மார்பிரண்டு கூறாக கீரிய கோளரியை, வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பாசுரத்தினுடைய இது பூர்த்தியான இது. அப்ப சொல்றார், வேறாக ஏத்தி இருப்பாரானவர் யார் அப்படின்னு கேட்டா சரம பருவனிஷ்டர். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் எப்படி இருக்குன்னா, மாராய தானவனை வள்ளுகிறாள், மார்பிரண்டு கூறாக கீரிய கோளரை. தானவன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இரண்யகசிபு. பொதுவா அசுரர்களை சொல்லக்கூடிய காலத்தை அரக்கர்கள் சொல்லக்கூடிய தானவர்னு சொல்லுவா. இப்போ மாராய தானவன் யார மார்பை கீறினான், எந்த அசுரனுக்கு மார்பை கீறினான், இரண்யகசிபுக்கு தானே மார்பை கீறினான். அதனால அப்படிப்பட்டவன் யார் அப்படின்னா நரசிங்க பெருமான் தான் அந்த அந்தியம்போதில் அறிவுருவாகி அரிய அழித்தவனை பந்தனை தீர பல்லான்னு பெரியாழ்வார் பாடுறார் இல்லையா. அப்போ அந்த இரண்யகசுபுவை அழித்தவனான நரசிங்க பெருமான் மாராய தானவனை வள்ளுகிறாள், மார்பிரண்டு கூறாக கீரிய கோளரியை. 2 கூறாக கீறினான், அவன் யார் அப்படின்னா அந்த கோளரின்னு சொல்லக்கூடிய ஆளரை எம்பெருமான் அவன் தான் என்று காட்டுகிறார்கள். அப்போ அந்த வேறாக ஏத்தி இருப்பாரை, அப்போ அப்படிப்பட்ட நரசிங்க பெருமானை ஏத்தக்கூடியவர், ஏத்தி புகழ்ந்து பாடக்கூடியவர்களுக்கு பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அவர்கள் எல்லாம் பிரதம பருவனிஷ்டர்கள் என்று காட்டுகிறார்கள். பிரதம பருவனிஷ்டர்கள்னா எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம் என்று இருக்கக்கூடிய, அதனால நரசிங்க பெருமானை ஏத்துக்கிறார்கள் அவர்கள். அவர்களுடைய வைபவத்தையும் அதுக்குள்ள சொல்றார், மினி மற்றவரை சாற்றி இருப்பாரான சரம பருவனிஷ்டருடைய வைபவத்தையும், மற்றவரை சாத்தி இருப்பார் தவம் அப்படின்னு அதுல காட்டுறார். அர்த்தம் என்ன சொல்றாரு இந்த பாசுரத்துல, வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார். அவர்களுடைய தவத்தையும் வெல்லக்கூடிய பிரதம பருவனிஷ்டருடைய தவத்தையும் வெல்லக்கூடிய தவத்தை உடையவர்கள் சரம பருவனிஷ்டர்கள்னு காட்டுறார். எதனால அப்படின்னு கேட்டா நரசிங்க பெருமானுக்கு யார் பல்லாண்டு பாடுகிறார்களோ அந்த பல்லாண்டு பாடுபவர்களுக்கு பல்லாண்டு பாடுபவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள். வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி உரைப்பார் தவம் என்று தெரிவிக்கிறார். நிஷ்டருடைய வைபவத்தையும் அதுக்கு மேல சொல்றார், தத் சூக்திகளினுடைய வைபவத்தையும் என்று காட்டுகிறார். தத் சூக்திகளினுடைய வைபவத்தையும்னா அவர்களுடைய சூக்திகள் என்னன்னா, இப்போ பிரதம பருவனிஷ்டர் சரம பருவனிஷ்டர் 2 வகையா பிரிச்சுட்டார். அப்போ இப்போ எப்படி நம்ம இந்த இடத்துல கொள்ளணும்னா, ஒரு பக்கம் ஆழ்வார்கள்னு வச்சுக்கலாம், ஆழ்வார்களோட திவ்ய பிரபந்தங்கள். மற்றொரு பக்கம் என்ன நமக்கு வேண்டியது அப்படின்னு கேட்டா அந்த ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு ஆச்சாரியர்களாலே அருளி செய்யப்பட்ட வியாக்கியானங்கள். அப்ப தத் சூக்திகளினுடைய வைபவத்தையும் அதனுடைய வைபவத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இனின்னு சொல்லி மேல இந்த விஷயத்துல இதுல என்னென்ன இருக்குன்றத சொல்லிட்டு வர்றார். இது வரைக்கும் ஒண்ணு சொல்லிட்டு ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், அதுக்கு மேல அந்த பாசுரத்துக்கு மேல என்ன இருக்குன்றது சொல்லிட்டு வர்றார். தத் உபய சாரார்த்த சங்கிரகமான ரகசியத்தினுடைய கிருத்தியத்தையும் அப்படின்னு காட்டுறான். சில புஸ்தகங்கள்ல அது பிராச்சீனமான புஸ்தகத்துல கிருத்தியத்தையும் கிடையாது, அந்த இடத்துல ரகசியத்தையும்னு இருக்கணுமா. பிராச்சீன கோஷங்கள் எல்லாம் உங்க புஸ்தகத்துல இருந்தா கரெக்ட் பண்ணிக்கோங்க, கிருத்தியத்தையும்னு இருந்தா தப்பு, அது ரகசியத்தையும்னு இருக்கணும். இதுல காட்ட வந்த விஷயம் என்னன்னா, தத் உபய சாரார்த்த சங்கிரகமான ரகசியத்தினுடைய ரகசியத்தையும் அப்படின்னு காட்டுகிறார். அப்படின்னு புஸ்தகம் அப்படிதான் இருக்கு. இப்போ அந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் அது ரெண்டுத்தையும் கலந்து எடுக்கக்கூடிய அதனுடைய சாரார்த்தமாய் விளங்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா அதுல சாரார்த்த சங்கிரகமாய் விளங்கக்கூடியது ரகசியங்கள்.
ரகசியத்திரயம்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நோக்கா இருக்கக்கூடியது என்ன, நம் மாமுனிகளுக்குன்னு கேட்டா ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமையே இந்த கிரந்தத்தின் மூலம் பரவ செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்தார். அதனால இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, ரகசியத்திரயம்னு சொல்றதை காட்டிலும் ஸ்ரீவச்சன பூஷணம் என்று, அந்த ஸ்ரீவச்சன பூஷணம் தான் ரகசிய சங்கிரகமா இருக்கக்கூடியது. அதனுடைய சங்கிரகமே இதுதான். இந்த ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திக்கும் ஆச்சாரியுடைய ஸ்ரீசூக்திகளுக்கும் சங்கிரகமாய் ஒரு சுருக்கமாய் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா ஸ்ரீவச்சன பூஷணம் தான் என்று சொல்ல வேண்டும். அதனுடைய ரகசியத்தியம், ரகசியம்னா என்ன சொல்றது, போக்கியமா இருக்கக்கூடியது. அதனுடைய ரகசியத்தையும் அதனுடைய ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய இனிமையை இதுல மேலே விவரிக்க போகிறார். அதான் காட்டுறார். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல சொல்றார், தத் பிரதிபாத்திய அனுஷ்டான சரம பருவ நிஷ்டாக்கிரமங்களையுமே. அப்போ அதுல காட்டக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு காட்டுறாரு. அதுல இப்போ தத் பிரதிபாத்தியம்னா அதுல இப்போ ரகசியம்னு சொல்லிட்டோம். அந்த ரகசியத்துல பிரதிபாதிக்கப்படக்கூடியது சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, அனுஷ்டான சரம பருவ நிஷ்டாக்கிரமங்களையுமே. அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துல எவ்வளவோ கருத்துக்கள் இருந்தாலும் கடைசியில சரமமா சொல்லக்கூடியது, கடைசி சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு சொல்றது. ஆச்சாரியன் திருவடி அன்றி வேறு இல்லை அப்படின்னு சொல்றது இல்லையா. அப்போ அந்த பிரபத்தி அனுஷ்டானம், பிரபத்தி அந்த பிரதிபாத்திய அதுல சொல்லப்பட்ட அனுஷ்டான சரமபர்வ நிஷ்டாக்கிரமங்களையுமே சொல்லுகிறார். அதுக்கு மேல சொல்றார். அது இதெல்லாம் இந்த பாசுரத்தினுடைய பேட்டிக்கா விபாகம். மேல நான் சொல்றேன் எந்தெந்த பாசுரத்துல என்ன இருக்குன்ற சொல்றேன். தத் பிரபந்த அன்வயம் உடையவர்களுக்கு, யாருக்கு இது பண்றா அப்படின்னு கேட்டார். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பலன் இதனால கிடைக்க போறது அப்படின்னா, ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு பலன் கிடைக்க போறது. யாருக்கு கிடைக்கும் அது அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த பிரபந்தத்திலேயே அன்வயம் உடையவர்களுக்கு. அப்படி இல்லாதவர்களும் ஒண்ணுமில்லான்னு பல்லவஞ்சியருடைய இது இந்த இடத்துல கொள்ள வேணும். பிரபந்தம் அன்வயம் உடையவர்களுக்கு. அது மட்டும் இல்ல, பிரபன்ன ஜன கூட்டஸ்த பிரசாதமடியாக பிராபிய சித்தி உண்டாகும்படியை சொல்லி தலை கட்டுவதான அர்த்த விசேஷங்களை சொல்றார். இந்த பிரபந்தம் யாருக்கு பலன் ஏற்படும் அப்படின்னு கேட்டா, அந்த பிரபந்தம் அன்வயம் உடையவர்களுக்கு ஏற்படும். அந்த பலன்றது யாரால சித்திக்கும், யார் கொண்டு வந்து கொடுப்பா? இப்போ ஒரு ஹோமம் பண்றார் ஒருத்தர், ஜோதிஷ்ட ஹோமம் பண்றார். ஜோதிஷ்ட ஹோமம் பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்றார். அப்போ எப்போ அந்த பலன் அவர் கிடைக்கிறதுன்னா, அவர் இந்த தேகத்தை விட்டு இந்த யோகமாகக்கூடிய காலத்திலே தேகாவசானே முக்தின்னு சொல்லும்படியாய் அந்த தேகம் முடிந்த பிறகு என்ன பண்றார், அவர் சொர்க்கலோகத்துக்கு போறார். ஆனால் அது வரைக்கும் அந்த அவர் பண்ண ஜோதிஷ்டோமம் இருக்கான, ஜோதிஷ்டோமம் இல்லையே. ஆனால் பலன் எப்படி சித்திக்கிறது அப்படின்னு கேட்டா, பலன் ஏற்கனவே பலனை கொடுக்கக்கூடியவன் அந்த ஜோதிஷ்டோமத்துல இருக்கக்கூடிய அந்த தேவதை கிடையாது, சுத்திர தேவதை கிடையாது. அதை கொடுக்கக்கூடியவன் நித்தியமா இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால என்னைக்கும் உனக்கு பலன் உண்டு. நீ பண்ணதுல இதுல சொல்றேன், இப்ப பேங்க்ல கொண்டு போய் நம்ம பணம் போடுறோம், பாஸ்புக்ல என்ட்ரி போடுறோமோ இல்லையோ, அது நம்ம அக்கௌண்ட்ல இருக்கோ இல்லையோ, அது போல பெருமாள் என்ன பண்றாரு, அவருடைய அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருக்காரு. அது போல என்ன ஆகுதுன்னா, இப்போ பலன்றது ஒரு ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்ற நிஷ்டையில ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு என்ன இது இதனால இதுன்னா, அதனாலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த பிரதம பருவ நிஷ்டருக்கு அந்த மாதிரியான இது கிடையாது. சரம பருவ நிஷ்டராய் இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர்களுக்கு எதனாலன்னா, அந்த பிரபந்தத்திலே அன்வயம் உடையதாலே, பிரபந்தம்னு சொல்றது இந்த இடத்துல ஸ்ரீவச்சன பூஷணத்தையே காட்டுகிறார். அதுல அன்வயம் உடையவர்களுக்கு, அதுல ஈடுபாடுடையவர்களுக்கு. அதுக்கு மேல சொல்றார், அவர்களுக்கு பலன் யாராலே கிடைக்கும்னா, பிரபன்ன ஜன கூட்டஸ்த பிரசாதமடியாக பிராபிய சித்தி உண்டாயும்படியை சொல்லி தலை கட்டுவதான அர்த்த விசேஷங்களை அப்படின்னு காட்டுறார். இப்ப பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னு சொன்னோம்னா, பிரபன்ன ஜனம் அப்படின்னு சொல்லக்கூடியது எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று இருக்கக்கூடியவர்கள். அப்படி பார்த்தா இப்ப நமக்கு பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் பராங்குஷ பரகால எதிவராதிகள் என்று காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரிய சூத்திரத்துல. அப்போ நம்மாழ்வார் ஒண்ணு, பரகாலன் சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் ஒண்ணு, அதுக்கு மேல ராமானுஜர்னு சொல்லக்கூடியவர். அப்போ இவர்களுடைய அதுவான இப்ப சொல்லலாமா அப்படின்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். இது ரெண்டு விதமாவும் சொல்லலாம். பிரபன்ன ஜன கூட்டஸ்திலே தலைவராய் இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார், அவருடைய அருளாலே பலன் கிடைக்கும் வாஸ்தவம் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இந்த இதுல இழிந்தவர்கள் எல்லாரையும் பாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மாழ்வார் ஒரு பக்கத்துல இருக்கார், அவர் பராங்குஷர். யதிவரன் பரகாலன்னு சொல்லக்கூடியவர் யாரு, எம்பெருமானாரால் ஏற்படும் கூட சொல்லலாம். எம்பெருமானாராலே இந்த இது ஏற்படும்னு சொன்னாலும் இதுல ஒண்ணு இது கிடையாது. ஏன்னா எம்பெருமானார் யாரை பத்தி இருக்கான், மாறனடி பணிந்துவன். அதனால அவருக்கு அந்த இது இருக்கு, அதை கொடுக்கக்கூடியது. அதிகாரம் உண்டெங்கில் அரங்கர் இறங்காரோ, அதிகாரம் இல்லாதார்கண்ணோ எதிராசா நீ இறங்க வேண்டுவதுன்னு மாமுனிகளே தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்றாரு. எல்லா அதிகாரமும் எனக்கு இருந்ததுன்னா, நான் எல்லா நன்மைகளையும் பண்ணி இருந்தேன்னா, எனக்கு மோட்சம்ன்றது கொடுக்கக்கூடியதை பகவானே கொடுத்துட்டு போயிடுவானே. அது இல்லாதனால தானே உன்னிடத்துல எரிஞ்சுக்கிறேன் ராமானுசான்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அது போல என்ன பண்றார், ராமானுசையே கொடுக்கிறான்னு இந்த இடத்துல அன்வயம் பண்ணாலும் அது தவறில்லை. ஏன்னா இந்த ராமானுசன்னு சொல்லக்கூடியவர் மாறனடி பணிந்தவன்.
அது மட்டும் இல்ல, குறையறுப்பிலானடி கீழ் வில்லாத அன்பன் இராமானுசன் என்று சொல்லும்படியாய் திருமங்கையாழ்வார் திருவடிகளும் இவருக்கு ஒரு பிரமேயம், பிராவண்யம், பக்தி எல்லாமே இவருக்கு இருக்கே. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ராமானுசர்னு சொன்னாலே உபலட்சண ரீதியாலே இவர்களையும் சொன்னதாக ஆயிற்றுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஒண்ணு இவர் தலைவரா இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அந்த பலனை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தப்பு கிடையாது. இல்ல ராமானுசர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் நம்மாழ்வாரையும் திருமங்கையாழ்வாரும் சேர்த்து சொன்னதாக உபலட்சண கிரமத்திலே அதையும் கொள்ளலாம் என்று காட்டுகிறார்கள். தலை கட்டுவதான அர்த்த விசேஷங்களை தெரிவார். அவர்களே பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பிரசாதமடியாக அவர்களுடைய இன்னொருளாலே பிராப்திய சித்தி பலன் கிடைக்கிறது. பிராப்திய சித்தி உண்டாம்படியை சொல்லி தலை கட்டுவதான அர்த்த விசேஷங்களா இதுவரைக்கும் தலை கட்டு எல்லாத்தையும் பலனை சொல்லிட்டார். இப்போ பிரபந்தத்தை தலை கட்டணும் சொல்ற தலைக்கட்டுகளை எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்கிறார். இவ்வளோத்தையும் சொன்னார்னு சொல்றீங்க, எப்படி சொன்னார் அது சொல்றார். ஸ்வநிஷ்டா கதன ரூபேணவும் தனக்கே உபதேசிக்கிற மாதிரி முதல்ல சொல்றார். கத்தோர்கள் தாமுகப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெத்தோம் என, இரண்டாவது பாசுரம், பெத்தோம் என உகந்து பின்பு இருப்பர் மத்தோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததன் நெஞ்சையே தன் நெஞ்ச பார்த்து சொல்றார். ஸ்வனிஷ்டா கதன ரூபேனம், தன்னுடைய நிஷ்டையை கதனமாக ஒரு கதையாக சொல்லுகிறார் மாமுனிகள். அது மட்டும் இல்ல, அது அப்படி சொன்னா போதுமான எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றாங்க, பரோபதேச ரூபமாகவும் பரோபதேச ரூபேனம் உலகத்துக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இவர்களுக்கெல்லாம் என்னன்னா உபதேசம் பண்றதுதான் இதுவா இருக்கு. நம்மாழ்வார் எதனால உபதேசம் பண்ணாருன்னு கேட்கிறார். நம்மாழ்வார் நினைச்சு பாக்குறாரு, பத்துடை அடியவர் கிளியவன்னு நம்ம சொல்லணும்னு நம்ம எப்படி நம்மளை எம்பெருமான் வச்சானேன்னு நினைச்சு பாக்குறாரு. உலகத்துல எவ்வளவு ஜீவராசிகள், எவ்வளவு பேர் இருக்கா, எவ்வளவு ஞாதாக்கள் இருக்கா. எங்கேயோ ஒரு தென்கருகூர்னு சொல்லக்கூடிய தெற்கு கோடியில இருக்கக்கூடிய திவ்ய தேசத்திலேயே ஏதோ ஒரு புளிய மரத்தின் கீழ் அவதாரம் பண்ணவருக்கு இருக்கக்கூடியவருக்கு எப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணிருக்கான், என்ன உபதேசம் பண்ண வைத்தானே அப்படின்னு ஆழ்வாரே தெரிவிக்கிறார் அந்த பத்துடை அடியவர்கள் பிரவேசத்துல. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல என்ன பண்றார், அப்போ பரோபதேசம் பண்றோம் அப்படின்னு எதனால நம்ம பரோபதேசம் பண்றோம் கேட்கிறார். அந்த இடத்துல விசாரணை பண்றாரு. வீட்டுல பரோபதேசம் பண்றாரு. ஆழ்வார் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அப்போ எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் அறிந்து கொண்டாரா இவர்? இல்ல அனுபவம், எம்பெருமான் அனுபவம் எல்லாம் தலை கட்டி விடுத்தா இவருக்கு? ஒருத்தருக்கு நான் உபதேசம் பண்ணணும், இப்போ ஒரு உபதேசமால அடியன் சொல்லணும் அப்படின்னா உபதேசமால அடியன் எங்கேயோ ஒருத்தர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணிருக்கணும். இல்லைன்னா அடியன் குறைஞ்சபட்சம் புஸ்தகமா தான் வாசிச்சிருக்கணும். ரெண்டுமே இல்லாத அப்போ ரெண்டும் ஆயிடுதா? அப்ப கேட்கிறார், உமக்கு படிச்சவும் படிச்சுட்டு உபன்யாசம் காலக்ஷேபம் பண்ணிட்டேரா அப்படின்னு அடிய இடத்துல கேட்டா என்ன இருக்கும்? ஆமா பண்ணிட்டேன், அதனாலதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது போல ஆழ்வாருக்கு என்ன ஆறுதுன்னா, எம்பெருமான் விஷயத்தை பரோபதேசம் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ண வந்துட்டுறே நீர், அப்போ நீர் எல்லாத்தையும் அறிந்து கொண்டீரா? அடுத்தது கேட்கிறார், உங்களுக்கு அனுபவத்தை எம்பெருமானுடைய அனுபவத்தில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு எம்பெருமான் விஷயமா அப்படின்னு தெரிவிக்க. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டோழி ஊழிதரும் அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதமே ஆழ்வாரே தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய அனுபவத்தை தலை கட்ட முடியுமா? அவனோட இருக்கக்கூடிய அனுபவத்தை அது முடியாதே. அது என்னன்னைக்கும் நினைக்கக்கூடிய காலத்தெல்லாம் நவமாக புதுசாக எப்பொழுதும் அந்த அனுபவம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ அது எதனால உபதேசம் பண்ண வந்தீர்னா, என்னால தரிக்க முடியல, இவ்வளவு கொஞ்சம் தெரிஞ்சுன்னா அதுவே தரிக்க முடியல தெரிவிக்கிறார். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்தகா பரஸ்பரம் தெரிவிக்கிறார் கண்ணன் பெருமான் கீதையில. என்னுடைய அடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, மச்சித்தாக என்னிடத்திலே சித்தத்தை வைத்தவர்களா இருக்க, மத்கத பிராணாக என்னிடத்திலே பிராணனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போதயந்தகா பரஸ்பரம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரு அடியார்கள் ரெண்டு பேர் கூடினான்னா எப்படி இருப்பான்னா, என்னுடைய கதனங்களே, என்னுடைய சரித்திரங்களே, என்னுடைய வைபவங்களையே பேசக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அதான் போதயந்த பரஸ்பரம். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லு. அடியனிடத்துல ஒரு 10 ரூபா இருக்கு, அடியன் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா 10 ரூபா குறைஞ்சு போயிடும். அடியனுக்கு ராமச்சரித்திரம் தெரியும், உங்களுக்கு கிருஷ்ண சரித்திரம் சொல்லணும்னா நீங்க ரெண்டு பேரும் சொல்லினா எனக்கு தெரிஞ்சிடும், உனக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆறுது, இந்த போதயந்த பரஸ்பரம்னு சொல்லக்கூடிய ஒரு இதனால என்ன கிடைக்கிறதுனா, எல்லாருக்கும் அந்த வாக்வன்மை, அந்த ஞானம் எல்லாம் அபிவிருத்தி ஆகிறது ஒரே சமயத்துல என்று காட்டுகிறார்கள். அப்போ பரோபதேசம் பண்ண வந்த ஆழ்வார் எதனால பரோபதேசம் பண்றாருன்னா, தாங்க முடியல, தன்னால உள்ளுக்குள்ள வச்சுக்க முடியல, நான் அனுபவித்த இதை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு பரோபதேசம் பண்ண வந்தேன் என்று காட்டுகிறார்கள். ஏன்னா அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு கொடுத்துறார். அந்த இடத்துலயே அவர் என்ன பண்றாரு, 3-6 மாசம் மயங்கி விழுகிறார் என்று காட்டுகிறார்கள். ஏன் மயங்கி விழுறார்? அப்புறம் ஆழ்வார் சொல்றார், உபதேசம் பண்ண ஊருக்கு உபதேசம் பண்றதுன்னா கொஞ்சம் நெஞ்சம் ஹிருதயம் கல்லா இருக்கணும்ன்றார் ஆழ்வார். கொஞ்சம் என்ன பத்துடைய எத்திரம் முரளினோடு இணைந்திருந்தேங்க எளிவேன்னு கேட்ட உடனே ஆழ்வார் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. 3-6 மாசம் மோகித்து போனாரு. எதனால அப்படின்னு கேட்டார். இல்ல உபதேசம் பண்ண வந்தவனுக்கு கொஞ்சம் ஹிருதயம் திடமா இருந்தாதான் உபதேசம் பண்ண முடியும், அது தெரியாத அடிய உபதேசத்துக்கு வந்துட்டேன்னு ஆழ்வாரே சொல்லுகிறார் என்று காட்டுகிறார்கள் குரு வையிட்டுல. பரோபதேச ரூபேணம் அருளி செய்யான் என்று கொண்டு
பரோபதேசமா ரெண்டு விதமாக பண்றார். ஸ்வனிஷ்டா கதன ரூபேனவும் தன்னுடைய நிஷ்டையினாலும், அதுக்கு மேல என்ன பண்றார், பரோபதேசமாகவும் ஊருக்கு உபதேசம் பண்ணுவது அந்த ரூபமாகவும் அருளி செய்யா நின்று கொண்டு என்ன பண்றார், இந்த குரு பரம்பா வைபவ கதன முகத்தாலே சொல்றார். நம்ம இந்த இது உதயசன மாலை இதை இதனுடைய அர்த்தத்தோட அறிந்து கொண்டேவன். ஆனால் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, குரு பரம்பரையை பூர்த்தியா அன்வயித்தானா ஒரு சேவித்தோன்னா என்ன ஒரு திருப்தி இருக்கும், அந்த திருப்தி இருக்கும்ன்ற. குரு பரம்பரா வைபவ கதன முகத்தாலே, குரு பரம்பரையை கதனம் பண்றது, வைபவத்தை தான் சொல்லுகிற, கதனம்னா சொல்லக்கூடியது, கதையாக சொல்லுகிற கதன முகத்தாலே குருகுல துரியரான ஆச்சாரியர்களை சிறந்தவர் சிரேஷ்டரான இருக்கக்கூடிய இந்த நம்ம மாமுனிகள் என்ன பண்றார், தாம் சர்வர்க்கும் குரு பரம்பரா அன்வயம் உண்டாகி உஜ்ஜீவிக்கும்படி பண்ணி உபகரித்தருளுகிறார். என்ன ஆகுதுன்னா, குரு பரம்பரையை தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஞானம் பெரிய விஷயம் இல்லை, அதனால ஒரு சித்தி ஏற்படணுமே அந்த ஞானத்தினாலே அப்படின்னு கேட்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, குரு பரம்பரை அன்வயம் உண்டாருது, குரு அந்த ஆச்சாரியர்களிடத்துல நமக்கு ஒரு பக்தி ஏற்படுது, பிரேமம் ஏற்படுறது. அதனால நம்ம என்ன பண்றோம், அவர்களை ஏத்திக்கிறோம். கண்டிப்பா நம்ம இப்போ ஒரு ஆச்சாரியரை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம்னா என்ன சொல்றோம், ஒரு இடத்துல போய் இந்த ஆச்சாரியர் இப்படிப்பட்டவர், இந்த ஆச்சாரியர் இப்படிப்பட்டவர்னு நம்ம ஒருத்தருக்கு சொல்லவாது சொல்லுவோம். குறைஞ்சபட்சம் நம்ம மனசுலயாவது இந்த நினைவலைகள் ஓடிக்கொண்டே இருக்குமே. அப்போ குரு பரம்பரையே நமக்கு என்ன பண்றார், நமக்கு காட்டுகிறார், அன்வயம் பண்ணுகிறார். அந்த குருக்கள் ஆச்சாரிய வரியர்கள் திறத்திலே நமக்கு ஒரு பிரேமம் ஏற்படுவதற்கு வித்திடுகிறார் இந்த உபதேசத்தின மாலை என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தினாலே என்று பண்ணி உபகரித்தருளுகிறார் அப்படின்னு இந்த அவதாரியை தலை கட்டுகிறார். அப்படியே பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புலலவஞ்சியருடைய வியாக்கியானத்துல சொல்லும்படியாய் அந்த முன்னந்திருவாய்மொழி பிள்ளைன்னு கோவில் அண்ணனாலே அருளி செய்யப்பட்ட தனியன் அது. அந்த தனியனுக்கு வியாக்கியானம் இல்லை. பல தனியன்களுக்கு புலலவஞ்சியர் வியாக்கியானம் 4000 தனியன் பூர்த்தியாக வியாக்கியானம் அருளி செய்தவர் புலலவஞ்சியர் தான். ஆனால் என்ன அப்படின்னா, அது இந்த புத்தகத்துல காணும், எதனால விட்டு போச்சுன்னு தெரியல. அடியன் காலக்ஷேபம் போது கூட அதை அவ்வளோ பெருசா கணிச்சிக்கல. இன்னைக்கு கார்த்தால ஏதோ புத்தகத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்த போது, ஐயோ இந்த முன்னந்திருவாய்மொழி பிள்ளைக்கு ஒன்றும் இல்லையே இந்த இடத்துல அப்படின்னு நினைச்சேன். சரி, புலலவஞ்சியர் இல்லை என்ன டிவிஎஸ் சுவாமி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வியாக்கியானத்தை கொண்டு 2 வார்த்தை இடத்திலே விண்ணப்பிக்கிறேன். முன்னந்திருவாய் மொழிப்பிள்ளை இது தனியன். இந்த தனியன் எப்பேற்பட்டதுன்னா, யாரால இது பண்ண, மாமுனிகளாலே நிரூபிக்கப்பட்ட அஷ்டதிக் கஜாச்சாரியர்களே ஒருத்தர் கோயில் அண்ணன் சொல்லக்கூடியவர். இந்த கோயில் அண்ணன் சுவாமியாலே அனுகிரகிக்கப்பட்ட தனியன் இது. முன்னந்திருவாய் மொழிப்பிள்ளை தாம் உபதேசித்த நேர் தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன்னன்புடன் செய் உபதேசரத்தின மால தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. முன்னம்னா முற்காலத்திலே அந்த பதவுரையை வாசிக்கிற முதல்ல, முன்னம் திருவாய்மொழி பிள்ளை உபதேசித்த நேர்தன்னின்படியே தனவாத சொல் மணவாள முடி. ஒரு பூர்வ காலத்திலே என்ன பண்றாரு, மாமுனிகள் காலத்திலே 650 வருஷம் வச்சுக்கோ. அதனால இப்போ முற்காலத்திலே சுவாச்சாரியரான மாமுனிகளுக்கு ஆச்சாரியராய் விளங்கக்கூடிய திருவாய்மொழி பிள்ளையானவர் ஒரு கிரமத்தை அவருக்கு பரம்பரா பிராப்தமாக அவருடைய ஆச்சாரிய வரியர்கள் மூலமாக வந்த கிரந்தத்தை என்ன பண்றார், உபதேசத்தை இவருக்கு உபதேசிக்கிறார். மாமுனிகளுக்கு உபதேசித்தருள்ள கிரமத்தை அதிக்கிரமியாமல். முக்கியமான வார்த்தை அந்த இடத்துல கேட்டாருன்னா, அதை கேட்டார் எப்படின்னா அதிக்கிரமியாமல். அதிக்கிரமிக்கிறதுனா ஒரு வயலேஷன் பண்றது, ஒரு தப்பான வழியில போறது. போயிட்டு இருக்கோம், ரெட் சிக்னல் போட்டிருக்கான், போகக்கூடாது, போறோம்னா அதுக்கு பேர் என்னன்னா அதிக்கிரமித்தல் தானே அர்த்தம். ஒருத்தர் பெரியவர் பேசுறா, அதை எதிர்த்து நம்ம பேசுறோம், அவர் அதிக்கிரமிச்சு தானே பேசுறோம். அதுபோல சொல்றார், சுவாச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை உபதேசித்தருளின கிரமத்தை அதிக்கிரமியாமல். மாமுனிகளுடைய இது பின்னால சொல்ல போறாரு, முன்னோரு மொழி இந்த முறை தப்பாமல் கேட்டு அதை முதல்ல காட்டுறார். அதிக்கிரமியாமல் அனுவர்த்தித்து போமவரான மாமுனிகள் தாம் உபதேசித்த நேர்தன்னின்படி. அது நேர்தன்னின்படினா அதை நேரா இருக்கக்கூடிய ஒருவர் சொல்றோமா இல்லை, சாதாரணமா ரொம்ப நேர்மையா இருக்கிற ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சொல்றோம், அதுதான் சொல்றேன். இந்த இடத்துல நேர்தன்னின்படின்னு அப்படியே அர்த்தத்தை காட்டுற இந்த இடத்துல. நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி, அப்படியே பகருமவரான மணவாள மாமுனிகள். ஆச்சாரிய பரம்பரா பிராப்தமான என்ன அர்த்தங்கள் அவருக்கு கிடைத்ததோ அதை அப்படியே சொல்லக்கூடியவராய் இருக்கக்கூடியவர் மாமுனிகள்னு காட்டுகிறார்கள். தன் அன்புடன் செய். அப்படிப்பட்ட மாமுனிகள் என்ன பண்ணார்னா, தன்னுடைய பரம கிருபையினாலே உலகத்துல எல்லாரும் நம்ம ஜீவித்தா போதாதே, விஷயங்கள் தெரிஞ்சா போதாதே அப்படின்றதுனால என்ன பண்றாள், தன்னுடைய பரம கிருபையினாலே உபதேச ரத்தின மாலை தன்னை, உபதேச ரத்தின மாலை என்று சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே.
கோயிலண்ணன் தெரிவிக்கிறார், மாமுனிகளாலே அருளி செய்யப்பட்டது. மாமுனிகள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஆச்சாரிய பரம்பரா பிராப்தமான அர்த்தம் திருமாழிமொழி பிள்ளை திறத்திலிருந்து கிடைச்சது. அவர் சொன்னது என்னன்னா அதை அனுவர்த்தித்தே சொன்னார், அதை அதுக்கிரமியாமல் அவர்கிட்ட கேட்ட அர்த்தங்களே அப்படியே திருப்பி சொல்றார். சொல்லக்கூடியவராய் இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள். அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளாலே அருளி செய்யப்பட்ட உபதேசரத்ன மாலை என்னும் கிரந்தம், இப்படிப்பட்ட கிரந்தத்தை தன்னெஞ்சு தன்னில் யார் யார் தன்னுடைய இருதயத்திலே தேக்கி வைத்துக் கொள்கிறார்களோ, கண்டபாடம் செய்து தரிக்கிறார்களோ, அவர் திருவடிகளே நமக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா மாமுனிகளுக்கு திருவடிவர். அந்த மாமுனிகளுடைய பாதரேகான்னு சொல்லும்படியா எப்படி முதலியாண்டான சொல்றோமோ அது போல இவர் பாதரேகாவாக இருக்கக்கூடியவர் தான் இவர். தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே அப்படின்னு சொல்லி அந்த பாசனத்தை விடத்துல தலை கட்டுகிறார். ஐயோ, முக்கியமான இந்த பேட்டிகா விபாகத்தை சொல்லணும்னு நினைச்சா மறந்து போயிட்டார். புத்தகத்துல எழுதி வச்சோம். சரி, அதையும் முடிச்சு விட. கடைசியில் சொன்னார், குரு பரம்பரா அன்மயம் உண்டாகும்படி இந்த குரு பரம்பரையோட நமக்கு ஒரு ஸ்நேகம் சங்கம் ஏற்படும்படி பண்ணி உபகரித்தொழினார். அதே பத்தியில காட்டுறார், இனி வேறாக ஏத்தி இருப்பாரான பிரதம பருவனிஷ்டருடைய வைபவத்தையும். இந்த கடைசி பத்தியிலேயே முதல்ல சொல்ற பாருங்க, அது சொல்றாரு, அது பிரதம பருவனிஷ்டர்னு சொல்லக்கூடியது ஆழ்வார்களை தான் அந்த இடத்துல தீர்மானமா உத்தேசம் பண்றார். ஆழ்வார்களையும் சரபருவ நிஷ்டர்கள் இருந்தாலும் அநேகமான ஆழ்வார்கள் பிரதமபுர நிஷ்டர்களாகத்தான் இருந்ததுனால என்ன சொல்றார், முதல் பாசுரத்துல இருந்து 20வது பாசுரம் வரைக்கும் பிரதம பருவ நிஷ்டரான ஆழ்வார்களுடைய வைபவங்கள் காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேல மற்றவரை சாத்தி இருப்பாரான சரமபருவ நிஷ்டர்கள். சரமபருவ நிஷ்டர்கள்னா 21ல இருந்து 29வது பாசுரம் வரைக்கும். இந்த இடத்துல ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசராம் இவர்கள்னு சொல்லிட்டு அவர்களுடைய பெருமைகளாம் விவரிக்கக்கூடிய பாசுரங்கள். அதுலயே பார்த்தோன்னா 21ல இருந்து 29 சரமபருவ நிஷ்டன்னா அதை 3 பிரிச்சுக்கலாம். ஏன்னா 3 வியக்திகள் 3 அதிகாரிகள் இந்த இடத்துல சொல்றார். ஒன்னு ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராசரன் சொல்லக்கூடியவர். 21ல இருந்து 24 வரைக்கும் ஆண்டாளுடைய பிரபாவம், 4 பாசுரங்களாலே ஆண்டாளுடைய பிரபாவத்தை தெரிவிக்கிறார். அதுக்கு மேல 25, 26 மதுரகவிகளுடைய ஒரு பிரபாவத்தை தெரிவிக்கிறார். அதுக்கு மேல 27ல இருந்து 29 3 பாசுரங்களாலே ராமானுஜருடைய பெருமையை தெரிவிக்கிறார். இதெல்லாம் அடி ரொம்ப இது பண்ணல, ஒரு விவரணம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா பாசுரங்களினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணக்கூடிய காலத்துல எப்படியும் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு மேல இந்த 29 பாசுரம் வரைக்கும் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றார், 30ல இருந்து 33 வரைக்கும் அதை எந்த பேட்டிகா விபாகத்திலையும் கொண்டு வரலது. இது அதுல என்ன சொல்றாருன்னா, இப்ப சில விஷயங்கள் நம்ம சொல்ல வரோம், பிரசங்காத்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல எனக்கு தோணித்து அதனால இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை, நினைக்காத விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது என்ன, அது ஒரு அகஸ்மாத்தா வருது. அதை போல இந்த இடத்துல சொல்றாரு, இதெல்லாம் சொல்ல வந்துட்டேன், ஆழ்வார்களுடைய விஷயங்கள் இந்த பிரதம பரமேஸ்வர் சரம பரமேஸ்வர்லாம் சொல்லிட்டேன், இந்த சமயத்துல ஆழ்வார்கள் அவதரித்த அவதார ஸ்தலங்களுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு என்ன பண்றாராம். 30ல இருந்து 33 4 பாசுரங்களாலே அந்த அவதார ஸ்தலத்தினுடைய மகாத்மியம், ஆழ்வார்கள் எங்கெங்க அவதரித்தார்கள் அந்த அவதார ஸ்தலத்தினுடைய மகாத்மியத்தையும் தெரிவிக்கிறார். இது இதை சேர்க்கிறதுனா இந்த 1ல இருந்து 20லயே சேர்த்து விடலாம், அந்த பேட்டிகா விபாகத்திலேயே சேர்த்து விடலாம், ஆழ்வார்களோடு இருக்கிறதுலயே. 34ல இருந்து 30. ஆனா என்னன்னா பாசுரங்கள் நடுவுல வேற இது இருக்கிறதுனால அதை அது பேட்டிகா விபாகத்துல காட்டுறது இல்லது. 34ல இருந்து 38 5 பாசுரங்களாலே என்ன காட்டுறார்களா, இந்த ஆச்சாரியர்களுடைய பெருமைகளை காட்டுகிறார். கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள், வியாக்கியாதாக்களா இருக்கக்கூடியவர்கள், அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள்ல 2 விதமான ஆச்சாரியர்கள் இருக்கிறாரே அவர்களுடைய பெருமையை காட்டுகிறார். இதையும் அந்த பேட்டிகா விபாகத்தையும் காட்டல இந்த 5 பாசுரத்தையும். ஆனால் 39ல இருந்து 49 11 பாசுரங்களை என்ன காட்டுறாருன்னா, வியாக்கியானங்களினுடைய ஏற்றம், இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வியாக்கியானங்களின் ஏற்றத்தை காட்டுகிறார். அதையும் 2ஆ பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, ஒண்ணு திருவாய்மொழிக்குன்னு ஏற்பட்ட வியாக்கியானங்கள், அந்த 5 வியாக்கியானங்களோட பெருமையை எல்லாரும் சொல்ல, பிள்ளான் நஞ்சியர், பெரியவாச்சான் பிள்ளை, தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை, மணவாள யோகின்னு சொல்லும்படியா 5 பேருடைய இதையும் 5 வியாக்கியானங்கள் காட்டுறாரு. இதர வியாக்கியானங்கள் 4000 ஏற்பட பெரியவாச்சான் பிள்ளை, பின்புள்ள வைக்கும் தெரியான்னு சொல்லும்படியாய், நஞ்சியர் செய்த வியாக்கியங்கள்னு சொல்லும்படியாய், மீதி பேர் என்னென்ன இந்த வியாக்கியானங்கள் திவ்ய பிரபந்தத்துக்கு அருளி செய்திருக்கிறார்களோ அதனுடைய இதுவாக, அதனால அதையும் 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஆனால் அது 11 பாசுரங்கள் அதுலயே தான் தெரிவிக்கிறார். ஈடு வந்த கதை, ஈடு எப்படி பிரவர்த்தனமா எடுத்து, ஈடு ஒரு காலத்துல நம்மள என்ன பண்றாரு, அவருடைய அனுமதி இல்லாம வடக்கு திருவீதி பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர் பட்டோலை கொண்டுட்டார், அதை பூர்த்தியா எழுதிட்டார் ஈட்டை ஒரு இதுவா. அன்னைக்கு அவர் எழுதலைன்னா நமக்கு இந்த ஈடுன்ற கிரந்தமே இல்லை, அது வேற விஷயம். ஆனால் என்ன பண்ணார், நம்மளுடைய அனுமதி இல்லாத பண்ணிட்டாரு, இது தெம்பெருமான் திருவுள்ளத்துக்கு பாங்காக இருக்குமோன்னு ஒரு பயம் வந்துடுது நம்மளுக்கு.
உடனே என்ன சொல்றாரு, இதை எடுத்து மறைச்சு வச்சிருவது, பிரச்சாரத்துல போக வேண்டாம்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தேவப்பெருமாள் இன்னொருளாலே அது வந்தது. அது அந்த சமயத்துல பார்ப்போம். அந்த ஈடு வந்த கதையெல்லாம் இந்த 39 49 11 பாசுரங்களாலே தெரிவிக்கிறார். அதுக்கு மேல ஏற்கனவே சொன்னேன், இந்த உபதேசத்தினாலேயே பிள்ளலோகாச்சார ஸ்ரீவச்சன பூஷண பிள்ளலோகாச்சார அருளி செய்த ஸ்ரீவச்சன பூஷணத்தை சொல்ல வந்தது. இப்போ ஸ்ரீவச்சன பூஷணத்தை சொல்லணும் அப்படின்னா பிள்ளலோகாச்சார கிரந்தகர்த்தாவான பிள்ளலோகாச்சாரை சொல்லணும். பிள்ளலோகாச்சாரர் சொல்லணும் அப்படின்னா பிள்ளலோகாச்சாரன் அவருக்கு எதுக்கு பேர் வந்ததுன்னா, நம்பிள்ளைகள் அவருக்கு முதல்ல நம்பிள்ளை லோகாச்சாரியர்னு பேரு. அவருடைய பேரைத்தான் வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளலோகாச்சாரியர்னு இவருக்கு பேரிட்டார். அதனால அந்த நம்பிள்ளையை சொல்லணும் அப்படின்னு இது பண்ணார். அப்போ நம்பிள்ளையை சொல்லணும்னா என்ன பண்ணோம்னா, அவருக்கு என்ன பிரபாவம்னு சொல்றதுக்காக நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பவர் நம்பெருமாள் தொடக்கமாக பிள்ளலோகாச்சார சொல்றதுக்காக என்ன பண்றார், நம்பெருமாள் முகேன எல்லாரையும் சொல்லிட்டே வருகிறார் என்று காட்டுகிறார். அப்போ அதுல 50 52 இதையும் அந்த பேட்டிக்காக 3 பாசனங்கள் இதுல பண்ணல. 53 59 சொல்லக்கூடிய 7 பாசனங்களாலே பிள்ளலோகாச்சாரியுடைய அந்த இதை சொல்றார். மறுக்கே சொல்லிட்டார் முன்னாடி, ஸ்ரீவச்சன பூஷணத்தை 7 பாசுரங்களாலே ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். 7 பாசுரங்களால இதே சாரத்தை தான் பிள்ளலோகாச்சாரிய சிஷ்யரான விளாஞ்சோலை பிள்ளை சப்தகாதைன்றதை காட்டுறார். அதுவும் 7 சப்தகாதைனா, சப்தம்னா 7 இல்லையா, சப்தகாதைன்னு சொல்லக்கூடிய 7 கதைகள் காட்டுறார் அப்படின்னு சொல்றார். அதே போல இந்த இடத்துல ஸ்ரீவச்சன பூஷணம் யாத்திரிச்சுக்குமா அமைஞ்சிருக்கான்றது தெரியல. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், அதுக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்தை காட்டப்பட்ட அர்த்தங்கள் என்ன அப்படின்றத 60 70 சொல்லக்கூடிய 11 பாசுரங்களை அந்த தத்துவார்த்தங்களை எல்லாம் விளக்குகிறார். 6வது இது பண்றாரு, என்ன சொல்றாருன்னா 71 73 3 பாசுரங்களாலே இதில் அன்வயம் உடையவர்களுக்கு, இந்த உபதேசமாலைன்னு சொல்லக்கூடிய கிரந்தத்திலே அன்வயம் உடையவர்களுக்கு என்ன பலன் உண்டு அப்படின்றத தெரிவிக்கிறார். கடைசி மன்னியர் காலிங்க இவருடைய ஆணையினாலே நம்பெருமானுடைய பிரேரணையினாலே எறும்பியப்பா செய்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். முதல் பாசுரத்தை எடுக்கிறார். உபதேசத்த மாலையில முதல் பாசுரம், எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னிய சீர் வெண்பாவில் வைத்து என்று இது பண்றார். எந்தை திருவாய்மொழி பிள்ளை, எந்தைனா ஒரு 2 விதமான அர்த்தம் இந்த இடத்துல காட்டலாம். எந்தைனா தந்தைன்னு சொல்லலாம், எனக்கு சுவாமி அப்படின்னு சொல்லலாம். எனது சுவாமியான திருவாய்மொழி பிள்ளையினுடைய இன்னருளால் இனிமையான விசேஷ கடாட்சத்தாலே வந்த எனக்கு கிடைத்த உபதேச மார்க்கம், இந்த உபதேச வரலாற்றை என்ன பண்றேன், நான் சிந்தை செய்கிறேன். சிந்தை செய்ததோடு நிக்கல, பின்னவரும் கற்க, எனக்கு பிற்பட்டவர்களும் அபியாசம் பண்ணணுமே இந்த அர்த்தத்தை, அதுதானே ஆச்சாரியனுடைய லட்சணம். அதனால என்ன அபியசிக்கும்படி மன்னிய சீர் நிலை பெற்ற சிறப்பை உடைய என்ன பண்றாரா, எதுல நான் எழுதுறேன்னு சொல்றான், வெண்பா மன்னிய சீர் வெண்பா, நிலை பெற்ற சிறப்பை உடைய வெண்பா என்னுடைய ஒரு சந்த சிலையை ஒரு யாப்பிலை இயத்தி என்ன பண்றான், பாட்டில் அமைத்து உபதேசமாக பேசுகின்றேன். உபதேசமாக தான் நான் சொல்றேன், எனக்கு உபதேசமாக கிடைச்சது, அதை நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார்கள். வியாக்கியானம். இதில் முதற்பாட்டு தமக்கு ஆச்சாரியரான பிள்ளையுடைய பிரசாதத்தாலே கிரமாகதமாய் வந்த அர்த்த விசேஷங்களை பின்புள்ளாரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி பிரபந்த ரூபேன உபதேசித்து பிரகாசிப்பிக்கிறோம் என்று ஸ்ரோத்ரு புத்தி சமாதானார்த்தமாக பிரதிஜை பண்ணி அருளுகிறார் என்று காட்டுகிறார். அதாவது திருவாய்மொழி பிள்ளையின் அருளால் தமக்கு ஆச்சாரியராக இருக்கக்கூடிய திருவாய்மொழி பிள்ளை அவருடைய அருளால் இன்னொருளால் வந்ததுன்னு தானே சொல்றாரு. அவருடைய இன்னொருளால பிரசாதத்தாலே கிரமாகதமாய் வந்தது அப்படின்னா பரம்பரா பிராப்தமாக வந்ததுன்னு சொல்லணும். கிரமமா வந்தது, கிரமாகதமாய் வந்த அர்த்த விசேஷங்களை பின்புள்ளாரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி. எதுக்காக இவர் இதை பண்றார் அப்படின்னா, அங்க தன்னோட இருக்கக்கூடிய சீடர்களுக்கெல்லாம் அப்பயே உபதேசம் பண்ணிவிடுறார். ஆனால் பின்புள்ளார் நம்ம போல இருக்கவாழ்லாம் இந்த உபதேசமாலைன்ற ஒரு இது பிரபந்தத்தை எப்படி அறிந்து கொள்வோம், இந்த ஆழ்வார் ஆச்சாரியனுடைய ஏற்றத்தை எல்லாம் எப்படி தெரிந்து கொள்வோம், ஸ்ரீவச்சன பூஷண பெருமையை எப்படி அறிந்து கொள்வோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிரந்தமாக பண்ணாதான் பின்புள்ளவரும் பயன் பெற முடியும்ன்ற அந்த ஒரு விசாலமான எழுதத்தினால் என்ன பண்றார், பின்புள்ளாரும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி பிரபந்த ரூபேன உபதேசிக்கிறார். உபதேசமா மட்டும் பண்ணல, அப்ப பண்ணார், ஆனால் அது பிரபந்தமாகவும் ஆக்கினார். உபதேசத்துமான ஒரு பிரபந்தமாகி எவ்வளவு பட்டவாலை கொண்டு விழுகிறார், ஒரு திருவழுத்து இட்டுகிறார். அதனால இது பிரபந்தமாகவே அவதரித்ததுன்னு காட்டுகிறார்கள். உபதேசித்து பிரகாசிப்பிக்கிறோம் என்று ஸ்ரோத்ரு புத்தி சமாதானார்த்தமான பிரதிஜை பண்ணியிருக்கிறார். ஸ்ரோத்ரு புத்தினா கேட்கிறவர்களுடைய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்பவர்கள் புத்தியெல்லாம் சமாதானம் அடையணும். நீர் எதுக்காக பண்றீர் அப்படின்னு யாராவது கேட்டாரா, ஆனால் அவர்கள் கேட்பவர்களுக்கு சமாதானம் சொல்லணுமே. எதுக்காக இந்த பாசுரத்தை நீர் இந்த உபதேசமாலைன்ற கிரந்தத்தை நீர் எதுக்காக உபதேசத்துக்கு சொல்ற இந்த இடத்துல அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்களே, ஆனால்
எனக்கு பரம்பரா பிராப்தமான அர்த்தங்கள் திருவாய்மொழிப்பினுடைய இன்னொருளாலே எனக்கு கிடைச்சது. அதை நான் இந்த உலகமெல்லாம் லோக உஜ்ஜீவனத்திற்காக நான் என்ன பண்றேன், இதை உபதேசம் பண்ணுகிறேன் அப்படின்னு கேட்பவர்களுடைய புத்தி சமாதானம் அடையும்படி நான் பதில் சொல்லணும். அதுக்காக தான் இந்த உபதேச மாலையை பண்ணுகிறேன். யாரோ கேட்டா பதில் சொல்லணுமே, ஆனால் முதல்லயே அவ கேள்வி வந்துருதுன்னு அர்த்தம். அது ரெண்டாவது பாசத்துல ரெண்டாவது விசதமாக தெரிவிக்கலாம். எந்தை திருவாய்மொழிப்பிள்ளை என்று தொடங்கி, அதாவது திருமலையாழ்வார் என்று திருநாமமான இவருக்கு திருவாய்மொழியில் உண்டான அத்தியந்த அபினிவேசம் அடியாக திருவாய்மொழிப்பிள்ளை என்று தேசம் திகழும்படியான திருநாமமாய்த்து என்கை. எந்த திருவாய்மொழிப்பிள்ளைன்ற வந்து பண்ற எடுத்துக்கிற அந்த பதத்தை எடுத்துன்னு சொல்றாரு. எந்த திருவாய்மொழிப்பிள்ளைன்னு தொடங்கினாரு, அவருக்கு என்ன பேர் அப்படின்னா, இயற்கையில என்ன பேருனா திருமலையாழ்வார் என்று திருநாமம். அந்த ஸ்ரீசைலம் அந்த இவருக்கு வந்து என்ன பேருன்னா திருவாய்மொழிப்பிள்ளைன்றது திருமலையாழ்வார்ன்றதான் ஒரிஜினலான வந்து இயற்கையான திருநாமம் இருக்கு. நாமகரணம் வந்து பண்ணிருக்கா. ஆனால் எதனால திருவாய்மொழிப்பிள்ளைன்னு இவருக்கு ஆச்சுன்னா அந்த பெயர் காரணத்தை சொல்லுகிறார். இவருக்கு திருவாய்மொழியில் உண்டான அத்தியந்த அபினிவேசம் அடியாக, இவருக்கு திருவாய்மொழிலாம் ரொம்ப ஆறாத காதல். சடகோபனுக்கு என்ன பண்ண ஆறாத காதல், குருகூர் சடகோபன் அவன் பெருமாள் பேர்ல அவனுக்கு காதல். அந்த அந்த திருவாய்மொழி அந்த நம்மாழ்வாரைய அருளி செய்யப்பட்ட பிரபந்தமான திருவாய்மொழியில ஆறாத காதல் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த இவர் தான். யாரு? திருமலையாழ்வார். அதனால அந்த திருமலையாழ்வாருக்கு இந்த ஆறாத காதல்னால என்ன பேர் ஏற்பட்டதுன்னா அவருக்கு திருவாய்மொழிப்பிள்ளை என்று பேர் வச்சுட்டார்கள். அதுவே அத்தியந்த அபினிவேசபடியாக திருவாய்மொழிப்பிள்ளை என்று தேசம் திகழும்படியான திருநாமம் ஆயித்து. அது அப்படிப்பட்ட நாமம் என்ன அவருக்கு பெற்றுக் கொடுத்ததுன்னா இந்த தேசமெல்லாம் புகழும்படியான திருவாய்மொழிப்பிள்ளைன்னு ஒரு நாமம் நினைச்சு பாருங்களேன். சாதாரணமா நம்ம இது பண்ண இப்போ ஒரு காலக்ஷேபம் கேட்கக்கூடிய சமயத்தை ஒருத்தருக்கு திருவாய்மொழிப்பிள்ளைன்னு பேரு, அவர் திருவாய்மொழியில ஆறாத காதல் கொண்டு, அதனால்தான் அவருக்கு திருவாய்மொழிப்பிள்ளை பேருன்னா நிஜமாவே வந்து விஸ்மயப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக தானே இருக்கு. இப்படி கூட ஒருத்தருக்கு வந்து இந்த திருவாய்மொழியின் பால் ஈடுபட்டு இருப்பாரா அப்படின்னு தோன்றும்படியாய் இருக்கக்கூடிய వ్యక్తి அவர். அது தோன்ற திருமலையாழ்வார் திருவாய்மொழிப்பிள்ளை என்று தாமே திருவுள்ளம் பற்றி அருளினார் என்றே. அதாவது என்னன்னா இந்த திருமலையாழ்வார் திருவாய்மொழிப்பிள்ளை அப்படின்னு சொல்றது ஆர்த்தி பிரபந்தத்துல ஒரு பாசுரம். அது ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலேயே மாமுனிகளே பண்ணதான். அதுவும் அது சொல்றா திருமலையாழ்வார் திருவாய்மொழிப்பிள்ளைன்னு ரெண்டு வந்து அவருடைய பேரையும் வந்து ஒண்ணு வந்து விருதாவளியா கிடைச்சது, பெயர் காரணமா எடுத்து, இன்னொரு வந்து அவர் நாமகரணமே. அது சொல்றார் அது தோன்ற எப்படி அவருக்கு வந்து இந்த பெயர் எப்படி தோணித்துன்னு சொல்ல மேலேயே அது தோன்றும்படியாக திருமலையாழ்வார் திருவாய்மொழிப்பிள்ளை என்று தாமே திருவுள்ளம் பற்றி அருளினார் இரே. பிள்ளராஞ்சியர் சொல்ற அந்த இடத்துல மாமுனிகள் ஏன் தெரியுமா வந்து இது பண்ணார், அது ஏற்கனவே அவருக்கு திருவாய்மொழிப்பிள்ளைன்னு ஒரு பிரசித்தம் இருந்தது. அதுக்கு அனுகுணமாக தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்திலே இதை காட்டி அருளுகிறார். இவர் அருளி செய்யும் அர்த்தங்களுக்கெல்லாம் ஆப்தி இருக்கிறபடி மேல சொல்றார். இப்படிப்பட்ட திருவாய்மொழிப்பிள்ளை இருக்காரே, அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்களுக்கெல்லாம் எது பிராமான்யம், ஏதாவது பிராமான்யம் உண்டா? ஒருத்தர் ரெண்டு நம்ம போய் கேட்கிறோம், வந்து பெரியகாஞ்சனம் போனா வழி சொல்லுங்கன்னா இந்த பக்கம் போங்கன்னா வாலாஜாபாத் வழி காமிச்சான்னா அதை நம்ப முடியுமானா? அவனுடைய வார்த்தையை நம்பவே முடியாது. இப்போ நாவும் இரண்டோட வாய்த்து நாணிலியானுக்குன்னு சொல்றாரு ஆண்டாள் கண்ணனை பார்த்து. உனக்கு நாக்கு ரெண்டு, நீ வந்து பாவியேன் தோண்டி பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டோட வாய்த்து நாணிலியனுக்கே. உனக்கு வெக்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? நீ பாம்பு மேல படுத்துட்டு இருக்க, பாம்புக்கு தான் ரெண்டு நாக்குன்னு நினைச்சா உனக்கு ரெண்டு நாக்கு போல இருக்கே. சாதாரண பொய் சொல்றவாள்லாம் என்ன சொல்லுவோம் நம்ம, அவருக்கு ரெண்டு நாக்கு அப்படின்னு. பொய்யே சொல்லிட்டு இருக்காருன்னா அவருக்கு என்ன சொல்றோம், மெய்போலும் பொய் வல்லன். கடனை சொல்லக்கூடிய காலத்துல மெய்போலும் பொய் வல்லன். அவன் சொல்லக்கூடிய பொய்யெல்லாம் அப்படி இருக்கா, மெய்ய போல இருக்குமா, மெய்ய போல இருக்கும். நான் சொல்றதெல்லாம் அவனே சொல்லுவான் மெய்ய போல இருக்கும், ஆனா மெய்யும் நம்பிடாதீங்கன்னு வேணும். அதை போல இவரு சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்களுக்கெல்லாம் ஆப்தி இருக்கிறபடி. ஆப்தி இருக்கிறபடின்னா அதுல வந்து அத்தியந்தமான விசுவாசம் வைக்கலாம். ஆப்தர் ஆப்தின்னு சொன்னா ஆப்தர்னு சொல்றோம். அவர் எனக்கு ரொம்ப ஆப்தர் சுவாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆப்தர்னா எனக்கு ரொம்ப ஸ்னிக்தமான ரொம்ப நெருக்கமானவர். அவர் ரொம்ப நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அது நம்பும்படியாகத்தானே இருக்கும். சொல்றாரு, இப்ப பிரமாணங்கள் சொல்லக்கூடிய காலத்திலே சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், மூன்று விதமான பிரமாணங்களை காட்டுகிறார்கள் நமக்கு சம்பிரதாயத்துல. சப்த பிரமாணம்னு சொல்லக்கூடியது பிரதமமா இருக்கக்கூடிய பிரமாணமா இருக்கக்கூடியது வேதம் தானே. நமக்கெல்லாம் பிரமாணம்னு சொல்லக்கூடியது ஒரு அத்தாரிட்டி, ஒரு ஆத்தென்டிசிட்டி. எதை கொண்டு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் வேணா, இது கீதையில சொல்லியிருக்கு, இது பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லியிருக்கு, ஆழ்வார் அருளி செயல்ல சொல்லியிருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு கிரந்தம் வேணுமே. அப்போ அதில் அப்படிப்பட்ட கிரந்தங்களிலெல்லாம் தலையாயதா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா வேதம் தான் சென்று தெரிவிக்கிறார்கள். அது அப்படிப்பட்ட வேதத்துக்கு என்ன பேருனா சப்தம்னு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா வேதத்துக்கு சப்தம்னு சொல்றான்னா வேதத்துக்கு ஸ்ருதினே பேர். ஒரு காலத்துல எழுதாக்கிழவின்னு வேற சொல்றாங்க, வேதத்துக்கு எழுதாக்கிழவின்னு பேர். இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய அச்சு போட்டு இருக்கக்கூடிய மாதிரிலாம் அந்த காலத்துல வந்து வேதத்தை அச்சு போட்டு இதுவே கிடையாது. ஆச்சாரியன் உச்சாரணம் பண்ணுவார்,
குரு இருக்கக்கூடிய சிஷ்யனானவன் அனுச்சாரணம் அவர் சொன்னதை திரும்பி அவருடைய வாயை பார்த்தே சொல்லுவார்கள் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அப்போ அந்த வேதம்னு சொல்லக்கூடியது என்ன சொல்றதுன்னா எல்லாருக்கும் நன்மையை செய்யக்கூடியதா இருக்கு. அதனால ஆப்த வாச்சகம் என்று தெரிவிப்பார்கள். அதே மாதிரிதான் இந்த இடத்துல சொல்றாரு, வேதம் எப்படி பிரமாணமோ அது போல ஆப்தி இருக்கிறபடியும் தெரிவிக்கிறார். நம்பகத்தன்மை உடையது இந்த திருவாய்மொழி பிள்ளையினுடையது நம்ம வார்த்தைகளிலே அப்படிங்கிறார். இன்னொருளால் என்று தெரிவிக்கிறார். இன்னொருளால் அப்படின்னா என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு கிருஷி பண்ணி கொண்டு போரும்படியான பந்த விசேஷத்தை உடையரான பிள்ளை தம்முடைய நிருகேதுக கிருப்பையாலே. இன்னொருளால் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அருள் ரெண்டு விதமாக இருக்கும். ஒண்ணு நிர்ஹேதுகமா தானா பொழியக்கூடிய அருள், இன்னொன்னு வேண்டி அடையக்கூடிய பொருள். பெம்பரமானே சில பேர் நினைக்கிறா திருப்பதி உண்டியில போய் நான் 50,000 போடுறேன் எனக்கு 5 லட்சம் கொடுன்னு கேட்கறேன். இது என்ன எம்பெருமான் பண்றான், பண்ணாதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உதாரா சர்வ ஏவைத்து ஞானித்து ஆத்மைவமே மதம் அப்படின்னு கீதையில சொல்றான். கண்ணன் சொல்றான், என்னிடத்துல 3 விதமான அதிகாரிகள் வரா. ஒருத்தர் இழந்த செல்வத்தை வேணும்னு, ஒருத்தன் ஒரு பெரிய பணக்காரனா இருந்தான், ஏதோ இதுல ஒரு தௌர்பாகியம், அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டகாலம் பணம் எல்லாம் போயிடுச்சு. இன்னொருத்தன் பணமே கிடையாதவன், பணம் வேணும்னு பெருமாள் இடத்துல வேண்டான். இன்னொருத்தன் என்ன பண்றான், கைவல்யத்தை வேணும்னு கேட்கறான், தன்னையே தானே அனுபவித்துக் கொண்டு ஆத்மானுபவத்தை வேணும்னு கேட்கறான். அதுக்கு மேல சொல்றான், இன்னொருத்தன் என்ன பண்றான்னா, அவன் எம்பெருமானே நீயே வேணும், எத்தை பறகொள்வான் அன்னு காண்க எத்தைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு தோமே யாவே உனக்கே நாமாட் செய்வோம் என்று சொல்லும்படியாய் உன்னுடைய இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடியவராய் இருக்கக்கூடியவன் எம்பெருமானே நீயே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இப்போ ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ஒருத்தன் ஐஸ்வர்யார்த்தி. இப்போ 2 பேர், முதல் 2 பேர் சொன்னா இல்லையா, ஒருத்தன் இழந்த செல்வத்தை கேட்கக்கூடியவன், இன்னொருத்தன் புதுசா செல்வம் வேணும்ன்றோம். இவன் 2 பேரையும் ஐஸ்வர்யத்தை இச்சைப்படுகிறான், ஐஸ்வர்ய ஆர்த்தி அவன். இன்னொருத்தன் என்ன பண்றான், எனக்கு இதை மனசையே அனுபவிக்கணும், ஆத்மாவையே அனுபவிக்க வேணும் அப்படின்னு கேட்கணும், அதனால அவன் கைவல்யார்த்தி. இன்னொருத்தர் சொல்றான் இன்னொருத்தர் எம்பெருமானே நீயே வேணும் அப்படின்னா அவன் பகவத் இச்சார்த்தி, பகவானே வேண்டக்கூடியவனா இருக்கணும். அப்போ இந்த 3 பேர் சொல்றார், இவர்களெல்லாம் எம்பெருமானே எம்பெருமான இடத்த எனக்கு வேண்டியதை கொடுன்னு கேட்கறான். எம்பெருமானே உன் திருவடியே வேணும்னு ஒருத்தர் கேட்கறான், எம்பெருமானே சொத்து கொடுன்னு ஒருத்தர் கேட்கறான், எம்பெருமானே எனக்கு ஆத்மானுபவம் பண்றதுக்கு அந்த கைவல்ய மோட்சத்தை கொடுன்னு கேட்கறான். இப்போ கேட்கறவன் இப்போ நான் ஒருத்தருக்கு 10 பைசா நான் கொடுக்குறேன், 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா 10 பைசா கொடுத்தா யாரும் வாங்க மாட்டான். அது வேற விஷயம். அந்த காலத்துல அதுவும் முதல்ல ஒரு சாதாரணமா ஒரு ஆசியமா சொல்லுவாள், பிச்சைக்காரன் யாரோ கொண்டு போய் 4 நாள் கொடுத்தாரான். அவன் சொன்னான், பிச்சைக்காரன் சொன்னான், இன்னும் 10 வருஷத்துல இதெல்லாம் செல்லாத போயிடும், அதனால இப்பவே கொடுக்காதீங்கன்றான். அவ்வளவு தொலைநோக்கு இருந்ததுன்னு எல்லாம் காட்டுகிறார்கள். அதுபோல என்ன பண்றான், ஒருத்தர் தானம் பண்றார், ஒருத்தருக்கு தானம் பண்றாருன்னா தானம் கொடுக்கிறவர் என்ன சொல்றோம், உதாரர்னு சொல்றோம், வள்ளல்னு சொல்றோம். தானம் வாங்குறோம் இவன் தீனன்னு சொல்றோம். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல சொல்றான் உதாரா சர்வையை வைத்தி, உதாரர்கள்னு சொல்றான். யார சொல்றான்னா, என்னண்ட யாரெல்லாம் பலன்களை வாங்கி கொண்டு போகிறார்களோ அவர்களெல்லாம் உதாரர்கள்னு சொல்றான். இது எந்த உலகத்திலையும் இல்லாத நியாயமா இருக்க. கண்ணனே நீ எப்பவுமே மாத்தி தான் சொல்லுவியா அப்படின்னு கேட்கறா. இல்ல இவர்கள்லாம் கேட்கலன்னு எனக்கு உதாரண பேர் எப்படி வரும்? ஒருத்தர் பெரிய கொடை வள்ளல்னு சொல்றோம், அவர்கிட்ட யாச்சகம் பண்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லைன்னா அவருக்கு எப்படி கொடை வள்ளல்ன்ற பேர் வரும்? அப்ப சொல்றாரு, அப்போ இன்னருள் எப்படி வருகிறதுனா 2 விதமாக சுரக்கக்கூடியது இன்னருள். ஒருத்தன் என்ன பண்றான், ஒருத்தன் அனுவர்த்தித்து எம்பெருமானே நீ அருள் புரிவாய், ஆச்சாரியனே நீ அருள் புரிவாய்ன்னு கேட்கக்கூடியவனா இருக்கக்கூடியவன். மற்றொரு அருள் எப்படி இருக்குன்னா, உன்னுடைய தீன நிலைமையை நினைத்து உன்னுடைய கஷ்டத்தை நினைத்து தானே பண்ணக்கூடிய இன்னருள், அதான் நிருகேதுக கிருபை என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருள் தான் திருவாய்மொழி பிள்ளை திறத்திலே இருந்தது, அதான் இன்னருள்னு தெரிவிக்கிறார். என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு கிருஷி பண்ணி கொண்டு போரும்படியான பந்த விசேஷத்தை உடையவர். அதாவது மாமுனிகள் தெரிவிக்கிறார், எனக்கு ஒரு நல்ல கதி வேணுமே, உஜ்ஜீவனம் நான் அடைய வேணுமே, அதுக்கு கிருஷி பண்ணி கொண்டு போரும்படியாவர். கிருஷினா என்னன்னா சாதாரணமா பூமியை சொல்லுவான், கிருஷகானா விவசாயம் பண்ணக்கூடியது, கிருஷி பண்ணிக்கூடியவனா அதாவது இந்த ஆத்மாவாகிய பயிரை அந்த நல்ல முறையிலே வளர்க்கக்கூடியவராய் கிருஷி பண்ணி கொண்டு போரும்படியா நல்லதை பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்ல, போரும்படியான பந்த விசேஷத்தை உடையவர்னு காட்டுகிறார். பந்த விசேஷம்னா என்ன பண்றாது, ஆத்மாவுக்கு ஞான ஜன்மத்தை கொடுக்கக்கூடியதுன்னு காட்டுகிறார்கள். இந்த ஆத்மாவுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஞானம் தானே ஏற்படணும். எம்பெருமானே உபேயம்ன்ற ஞானம் ஏற்படணும். அதை ஏற்படுத்தி கொடுத்தார் எம்பர் பகவத் விஷயத்திலே. பந்த விசேஷத்தை உடையவான பிள்ளை எனக்கு எல்லாம் பண்ணார், என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு எதனால பண்ணார் அப்படின்னு கேட்டார். அதுதான் அவருடைய இன்னொருன்னு சொல்லக்கூடிய நிருகேதுக கிருபையாலே என்று காட்டுகிறார். வந்த உபதேச மார்க்கத்தை உபதேசம் பண்ண வந்துட்டோம் இல்லையா. இப்ப உபதேசிக்க வந்த அந்த உபதேசத்தினுடைய வரலாற்றை உபதேசமாய் பேசுகின்றேன் என்று
மேலே கிரியை இத்தால் தன்னெஞ்சில் தோத்திரதைய சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றுதென்பர் என்றதுக்கு எதிர்த்தட்டான சுத்த சம்பிரதாயம் இருக்கிறபடி அவருடைய நிர்வேத கிருபையால அருள் பண்ணிட்டு அப்போ என்ன பண்ற இவர் அதெல்லாம் நான் பரம்பரா பிராப்தம் எனக்கு அர்த்தம் வந்துடுத்து. இப்போ நான் அப்படி வந்த உபதேச மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னு கேட்கிறாரு. உபதேசிக்க வந்த அந்த உபதேசனுடைய வரலாற்றை, அதனுடைய வரலாறு எப்படி இருக்க, எனக்கு உபதேசம் பண்ணாரு, உபதேசமாய் பேசுகின்றேன் என்று மேலே கிரியைனா வினைச்சொல். மேலதானே சொல்றாரு, உபதேசமாய் பேசுகின்றேன்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் கிரியை. இந்த இடத்துல பேசுகின்றேன்னு சொல்லக்கூடியது கிரியாபதம்னு சொல்லக்கூடியது, அது வினை சொல்லுது. உபதேசமாய் பேசுகின்றேன் என்று மேலே சொல்லி இத்தால் உபதேசம் எப்படிப்பட்டது அப்படின்னு காட்டுகிறார். தன் நெஞ்சில் தோற்றினதைய சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றதென்பர். இது ரொம்ப அவர் சொன்ன அர்த்தத்துக்கு, எனக்கு உபதேச பரம்பரா பிராப்தமான அர்த்தம் வந்ததுன்னு சொல்றாரு, அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியது. என்னுடைய நெஞ்சில என்ன தோன்றதோ அதை நான் சொல்றேன்றது என்னன்னா, அது அது பரம்பரையா வர அர்த்தமானா இல்லையே. என் நெஞ்சில தோன்றதை சொல்றேன் நானு. இப்போ சாதாரணமா இப்போ ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார், ஏதோ சொல்லிட்டு இருக்கார். இந்த விஷயத்துல ஒரு சம்பிரதாய விஷயத்துல ஒண்ணு சொல்லி இதுல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா சாதாரணமா சொல்லணும்னா இதுல கருத்து சொல்றதுக்கு நான் யாரு? ஏற்கனவே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொல்லிட்டு போயிருக்கா கருத்தை, இதுதான் என் கருத்துன்னு நான் சொன்னோமே. ஆனால் அந்த இடத்துலயே நம்மளுடைய என்ன சொல்றது, அந்த பகவத் கடாட்சம், அந்த பகவத் அனுபவம் எல்லாமே அந்த இடத்துல இழந்து போகிறது. நம்ம இழந்து போகிறோம்ன்றதான் உண்மையான விஷயம். அதனாலதான் சொல்றாரு, நம்மளுடைய கருத்துன்னு ஒன்றும் கிடையாது, நமக்கு என் நெஞ்சில தோணியது நான் சொல்ல போறது இல்லை. இதுவரும் பாஷிகாரரும் பெருமானார் இட்ட காலத்துல கூட, சிவாஷி இட்ட காலத்துல கூட சொல்றாரு, எல்லாம் நான் என்னுடைய கருத்துக்கள் இதுல ஒன்றும் சொல்ல போறது இல்லை. பூர்வாச்சாரியா சஞ்சிக்ஷு தன்மதானு சூத்திரேன வாக்கியாசந்தி அப்படின்னு தெரிவிக்கிறார். பூர்வாச்சாரியர்கள் சொன்ன அர்த்தத்தை தான் நான் இதுல எழுத போறேன், வியாக்கியானம் நான் எழுதுறேன், அவ்வளவுதானே தவிர இதுல காட்டப்படக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் பூர்வாச்சாரியர்கள் பரம்பரா பிராப்தமான அர்த்தங்கள் தான் அப்படின்னு காட்டுகிறார். அப்ப இவர் சொல்ல இந்த இடத்துல சொல்றாரு, உபதேசிக்க வந்த இது காலத்திலே எப்படி பண்றாருன்னா, உண்மையாக வஞ்சகம் இல்லாமல் ஏமாற்றாதே உபதேசம் பண்ண வேண்டும். தன் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றுதென்பர் என்பதற்கு எதிர்த்தட்டான சுத்த சம்பிரதாயம் சொல்லிட்டார். புலலவஞ்சியரை போல அப்படியே சொல்லக்கூடிய ஆசாமிகள் யாரும் கிடையாது. ஹிருதயத்தில் இருக்கிறத அப்படியே சொல்லுவார். சில பேர் சொல்லுவா ஆர்ஜவ குணம்னு சொல்லுவாங்க. ஆர்ஜவ குணம்னா மனம், மொழி, மெய், இந்த மனசுல நினைக்கிறது, வாயால பேசுறது, அந்த உடம்பால சரீரத்தாலே பண்ணக்கூடிய காரியங்கள், எது மூணும் யாருக்கு ஒன்னா இருக்கோ அது அவர்களுக்கு ஆர்ஜவ குணம் பொருந்தியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். புலலாஞ்சியர் பார்த்தோம்னா அப்படியே ஆர்ஜவம் பொருந்தியவர் தான். சில இடங்கள்லாம் சொல்லும் போது ரொம்ப அப்படியே கல்வெட்டுல எழுதுற மாதிரி எழுதிடுவார், சுத்த சம்பிரதாயம் இருக்கிறபடி. இதானமே அவர் இது சுத்த உபதேச வரவாற்றுதன்பன்னு காட்டுறாரு. சுத்த சம்பிரதாயத்துல எப்படி இருக்குன்னா, தன் நெஞ்சிலே தோணினதை யாரும் சொல்ல மாட்டார்கள், பரம்பரா பிராப்தமான அர்த்தத்தை தான் அதை அவர்கள் ஆதரிப்பார்கள் என்று காட்டுகிறார்கள். ஆக கீழ்ச்சொன்ன பதத்திரயத்தாலும் தம்மை விஷயீகரிக்கு அடியான சம்பந்தமும் ஞானபூர்த்தியும் தயாபூர்த்தியும் தமக்கு தஞ்சமாயிருக்க ரொம்ப அற்புதமான அர்த்தத்தை இந்த இடத்துல காட்டுறார். கீழ்ச்சொன்ன பதத்திரயத்தாலும் 3 பதங்கள் சொல்லியிருக்கார். எந்தை, திருவாய்மொழி பிள்ளை, இன்னருளால். இந்த 3 பதத்துக்கு 3 அர்த்தம் சொல்றாரு புலவஞ்சி இந்த இடத்துல. கீழ்ச்சொன்ன பதத்திரயத்தாலும் தம்மை விஷயீகரிக்கைக்கு அடியான 3 பதம் சொன்ன, இதை என்னை விஷயீகரிக்க, என்னை அனுகிரகம் பண்றதுக்கு அடியாக இருக்கக்கூடியது என்ன தெரியுமா, அந்த 3 பதங்களும் என்னை விஷயீகரித்தார் அவர் திருவாய்மொழி பிள்ளைன்னு காட்டக்கூடியதா இருக்கு சொல்றாரு. எதுன்னா ஞானபூர்த்தியும், எந்தை அப்படின்னு சொன்னா ஞானபூர்த்தி மிக்கவராய் இருக்கக்கூடியவர் திருவாய்மொழி பிள்ளை. அது போல என்ன சொல்றார், தயாபூர்த்தி. ஆனா உபதேசம் எல்லாம் பண்ணிருக்காங்க, அதனால ஞானபூர்த்தி உடையவர் தான் உபதேசம் பண்ணிருக்க முடியும். தயாபூர்த்தியும் இல்ல, சம்பந்தமும். எந்தைன்றதுனால சம்பந்தத்தை தெரிவிக்கிறார். முதல்ல எந்தை திருவாய்மொழி பிள்ளைன்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னா எந்தைன்றதுக்கு 2 அர்த்தம் கொள்ளலாம். ஒண்ணு நம்மளுடைய சாமின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம், இல்ல தந்தைன்னே அர்த்தம் கொள்ளலாம். ஆச்சாரியன் எப்படிப்பட்டவன்னா தந்தையை போல தானே, மாத்ருதேவோபவா பிதுதேவோபவா ஆச்சாரியதேவோபவா அப்படின்னு சொல்லும் போது சொல்லக்கூடிய காலத்தை ஆச்சாரியனே தன்னுடைய தந்தையாகவும் தாயாகவும் நினைன்னு கூட அர்த்தம் சொல்றாங்க உபநிஷத் பாஷ்யத்துக்கு. அதனால என்ன சொல்றார், சம்பந்தம் முதல்ல என்ன, எந்தைன்னு சொல்லக்கூடியது எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை காட்டுறது, குரு சிஷ்ய பாவத்தை விடத்திலே காட்டுகிறது. திருவாய்மொழி பிள்ளை என்று சொன்னதுனால ஞானபூர்த்தி, திருவாய்மொழின்ற சொல்லக்கூடிய ஒரு திராவிட வேத சாகரத்தை தன் நெஞ்சிலே தரித்தவர். அதனாலே திருமலை ஆழ்வான்ற பேர் எப்படி இவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்னு மாறித்தோ, அதனால காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திராவிட வேதத்தை சாகரத்தை தன் உள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடிய, அதனால ஞானபூர்த்தி உடையவர் இவர்
என்று காட்டுகிறார்கள். அதே மாதிரி சொல்றார், எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால். ஏற்கனவே பார்த்தோம், தயாபூர்த்தி. தயானா கருணையோடு இருக்கக்கூடியது. தயாபூர்த்தியும் தமக்கு தஞ்சமாயிருக்கிறபடி சொல்றார். இந்த 3 வாக்கியங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 வாக்கியங்கள் தான் எனக்கு தஞ்சம். திருவாய்மொழி பிள்ளை, எந்தை திருவாய்மொழி பிள்ளை என்றால் இந்த 3 பதத்திரயம் தான் எனக்கு தஞ்சமாக. எனக்கு வேற எதுவுமே கிடையாது. நான் தஞ்சமாக நினைக்கக்கூடியது எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால். இந்த 3 பதத்தை தான் என்று காட்டுகிறார். எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த. அது மேல சொல்றார், தாயாய் தந்தையாய் அன்னையாய் அத்தனாய் என்னுமா போலே, எனக்கு அன்னையும் அத்தனுமாய் இருக்கிறவர் என்று காட்டுகிறார். அருளிச்சல் சந்தையெல்லாம் எனக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ நின்னவாறு இவை என்ன நியாயங்களே நான் ஆழ்வாருடைய பாசுரம். எனக்கு எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அன்னையாய் அத்தனாய் என்னுமா போலே, எனக்கு அன்னையும் அத்தனுமாய் இருக்கிறவர். அவர் எனக்கு அப்பா யாரு அம்மா யாரு அப்படின்னு கேட்டான்னா நான் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, திருவாய்மொழி பிள்ளை தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லும்படியாய் அந்த இடத்துல விஷயத்தை காட்டுகிறார். எந்தையான முறையாலே முளைக்கடுப்பாலே தரையிலே பீச்சுவாரை போலே இறை எனக்கு இன்னருள் சுரந்தது. எதனால திருவாய்மொழி பிள்ளைக்கு எனக்கு தரத்திலே அருள் சுரந்தது அப்படின்னு கேட்கிறார். எந்தை, அதனாலதான் சுரந்தது. அது சம்பந்தம் இருக்குதுல்ல, அந்த சம்பந்தம் எந்தைன்ற பதத்துக்கு சம்பந்தம்னு தெரிவித்தார் இல்லையா, அந்த சம்பந்தம் எனக்கும் அவருக்கும் ஒரு குரு சிஷ்ய சம்பந்தம் இருக்கு. குரு சிஷ்யனுங்க எப்படியாவது அவனை உத்தீரணம் பண்ணணும்ன்றதே எண்ணமாக இருப்பார்கள். கனைத்திலம் கத்திருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோறன்னு ஆண்டாள் பாடுறார் இல்லையா. அந்த பிராப்த காலத்திலே கண்ணுக்கு பசு பால் கொடுக்கணும்ன்ற எண்ணம் கொடுத்து பசுவுக்கு. உடனே என்ன பண்றது, அது கன்றின் வழியிலும் வாய் வழியிலும் போல கரப்பார் கை வழியிலும் போகாது. என்ன ஆச்சுன்னா அது மொத்த பாலையும் பீச்ச ஆரம்பிச்சு கொடுத்து தரையெல்லாம் அது என்ன ஆச்சுன்னா தரையெல்லாம் வெள்ளமாகி போய் விட்டது, பால் வெள்ளமாகி போய் விட்டதுன்னு காட்டுற ஆண்டாள் இல்லையா. அத போல என்ன பண்றாருன்னா, எந்த யான முறையாலே எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு, குரு சிஷ்ய சம்பந்தம் இருக்கிறதுனாலே அவர் என்ன பண்றாரு, அவர் எப்படி ஒரு பசுவுக்கு முளைக்கடுப்பாலே தரையிலே பீச்சுவாரை போல எனக்கு இன்னருள் சுரந்தார். அப்போ காரணம் ஒண்ணுமே கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு சம்பந்தத்தையே ஒரு காரணமாக கொண்டு திருவாய்மொழி பிள்ளை எனக்கு இந்த இன்னருளை சுரந்தார் என்று காட்டுகிறார்கள். ஈற்றடை மண் கொண்ட எந்தை இராப்பகல் ஓதுவித்து என்னுமா போலே, இப்படி தனக்கு நிருபாதிக பிதாவான பிள்ளையுடைய பிரசாதத்தாலே கிரமாகதமாய் வந்த வழியை பிரதிபத்தி பண்ணி ஆயித்து இவர் உபதேசித்து அருள்வது. ஈற்றடை மண் கொண்ட எந்தை பெரியாழ்வாருக்கு ஒரு பிரசித்தமான தனியன், குருமுகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷான். அதீத்தியா அப்படின்னா வாசித்தவர், அனதீத்தியனா வாசிக்கல, குருமுகமாக வாசிக்க. அந்த குருமுகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷான். நரபதி பரிக்ளுப்தம் சுல்கம் எப்படி பரத்துவ நிர்ணயம் பண்ணார் அவர்னா, அது எழுதக்கூடிய காலத்துல குருமுகமாக வாசிக்காத பெரியாழ்வார் எம்பெருமானுடைய பரத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணார்னு ஒரு தனியன். அந்த இடத்துல வியாக்கியானம் காட்டக்கூடிய காலத்துல என்ன பண்றாரு, எதுக்கு குருமுகமா அது பண்ணணும், குருமுகமா எதுக்கு பண்ண, இவருக்கு தான் எம்பெருமானுடைய இன்னருள் இருக்கேன். இப்ப யாரோ ஒருத்தர் இந்த காளிதாசன் ஒருத்தர் சொல்றாமே, அவர் சொல்றாரு, இப்போ இந்த முராரின்ற கவியை ஒரு இது பண்றாரு. அவர் குருகுலவாதம், குருகுல கிருஷ்டோ முராரின்னு சொல்லக்கூடியவர். குருகுலத்துல அடிபணிஞ்ச ஆச்சாரிய இடத்துல ரொம்ப பெரிய கவியா வந்தவர். அவர் சொல்றாரு, இந்த கடலுடைய ஆழத்தை யாருக்கு தெரியும், கடல் இவ்வளவு ஆழம்னு சொல்லக்கூடியது. அந்த அணை கட்டி போன அந்த ராவணன் சேது பந்தனம் பண்ணான் இல்லையா, ராவணனை போய் இது பண்ணணுன்றதுக்கு லங்காபட்டினம் சேது பந்தனம் பண்ண காலத்திலேயே அந்த பாறை மேல பாலத்தின் மேல நடந்து போன வானரங்களுக்கு கடலுடைய ஆழம் தெரியும். அந்த ஜலாச்சாரமா இருக்கக்கூடிய மீன்கள் முதலைகள் அதுக்கு தானே அந்த ஆழம் தெரியும். அது போல குருகுல வாசம் பண்ணாதவர்களுக்கு குருகுல வாசத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு காளிதாசனை பத்தி சொல்லுவார்கள். அது போல என்ன சொல்றார், இப்ப பெரியாழ்வாருக்கு என்ன பண்றாருன்னா, அவருக்கு குருமுகமா அதீத்தியம் இதுவும் இது பண்ணல, அவர் வாசிக்கல, ஆனால் எம்பெருமானோட இன்னருள் இருந்தது. அப்படிதானே சொல்ற பெரியாழ்வார். நான் போய் என்ன சொல்லுவேன், நான் என்ன பண்ணுவேன், இந்த ஏதோ உனக்கு புஷ்ப தோட்டத்தை வச்சிருக்கேன், ஏதோ நந்தவனத்தை சமைத்து அதுல இருந்த பூவை எல்லாம் கட்டி உனக்கு மாலை கட்டி கொடுக்க முடியுமே தவிர என்னால வேற உனக்கு என்ன பண்ண முடியும், நீ நினைக்க பரத்துவ ஸ்தாபனம் எல்லாம் பண்றதுக்கு நான் என்ன வாசிச்சிருக்கேன் வேதாந்தங்கள் எல்லாம் அப்படின்னு கேட்ட காலத்தில் நீ போய் என்னுடைய இன்னருள் உண்டுன்னு தானே எம்பெருமான் அனுப்பி வைத்தான். அந்த தைரியத்துல தானே போன, இல்லைன்னா ஒருத்தர் என்ன தைரியத்துல போவார். அதனால அப்படி போனார் இல்லையா. அது போல சொல்றாரு. ஆனால் அதே பெரியாழ்வார் இந்த இடத்துல காட்டுறார், ஈற்றடை மண் கொண்ட எந்தை இராப்பகல் ஓதிவித்து என்னை என்னுமா போலே, இப்படிக்கு நிருபாதிக பிதுவான பிள்ளையுடைய பிரசாதத்தாலே கிரமாகதமாய் வந்த பிரவிபத்தி. அந்த இன்னருள்னு சொன்னாமே, பெரியாழ்வாருக்கு ஒரு இன்னருள் ஏற்பட்டதுன்னு, அது யாரால ஏற்பட்டதுன்னு கேட்டார். ஈற்றடை மண் கொண்ட எந்தை, அந்த பூமி பிராட்டியை தாங்கி இருக்கக்கூடிய வராக பெருமான் ஞானப்பிரான் அல்லால் இல்லைன்னு நம்மாழ்வார் சொல்றாரு. அந்த ஞானப்பிரான் அருளாலே எப்படி பெரியாழ்வாருக்கு கிடைத்ததோ,
என்னுமா போல இப்படி தமக்கு நிருபாதிக பிது, நிரூபணம் பண்ணலாம். ஆச்சாரியன்னு நிரூபணிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர், அதனாலே அவர் தந்தை ஸ்தானத்திலே துல்லியராய் இருக்கக்கூடியவர். நிருபாதிக பிதாவான திருவாய்மொழி புள்ளியுடைய பிரசாதத்தாலே கிரமாகதமாய் பரம்பரா உடர்ந்தே இல்ல, கிரமாகதமாய் வந்த வழியை பிரதிபத்தி பண்ணி ஆய்த்து இவர் உபதேசித்து அருள்வது. உபதேசம் பண்றதுன்னு எதனால எப்படி நீர் உபதேசம் பண்றார் அப்படின்னா, திருவாய்மொழி புள்ளியுடைய அருளாலும் அவராலே லபிக்கப்பட்ட அர்த்தங்களாலும் தான் நான் உபதேசம் பண்ணுகிறேன் என்று காட்டுகிறார். விவஸ்வான் மனவே பிராகம் அதுர் இக்ஷ்வாகவே அப்ரவீத்து அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். இந்த கீதையில 4வது அத்தியாயத்தை முதல்ல கேள்வி கேட்கறான். அதாவது கர்மயோகத்தை முடிச்சுட்டான் 2வது அத்தியாயத்துல, 3வது அத்தியாயத்துல கர்மயோகத்தை சொல்றான். ஆனா சொல்லக்கூடிய காலத்திலே எம்பெருமான் என்ன சொல்றான், ஞான யோகம் கர்மயோகம்னு 2 யோகம் இருக்கு, ஞான யோகமே சிறந்ததுன்னு சொல்லிட்டான். அது உடனே அவன் சொல்றான், நாழியார்துன்றதுக்காக வச்சேன் ஒரு அலாரம், ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சுடுறேன். எல்லாருக்கும் என்னென்ன காரியம் இருக்கும் அப்படியே உபன்யாசம் சொல்றதுக்குள்ள இந்த ஊருக்கு வந்திருக்கு, அதனால சொல்லிட்டே இருக்கலாம். அப்போ 4வது அத்தியாயத்துல என்ன சொல்றான், 3வது அத்தியாயத்திலே கேட்கறான், நீ ஞான யோகமா கர்மயோகமா எனக்கு ஏதாவது நிச்சயம் பண்ணி சொல்லு கண்ணா, ரொம்ப குழப்பாதே அப்படின்னு கேட்கறான். அப்ப சொல்றான், ஞான யோகம் யாருக்கு கர்மயோகம் யாருக்கு அதிகாரிகள் யாருன்றது தெரிவிக்கிறான். ஒரு இந்திரியத்தை கட்டுப்படுத்த முடியாத இருக்கக்கூடியவன் ஒரு விஷயத்துல நாம நல்ல விஷயத்துல இறங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், எல்லாம் இந்திரியங்கள் மனசு எல்லாம் ஒத்துழைக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் இந்திரிய நிகிரகம் பண்ணணும். அப்படி பண்ணாதவனுக்கு என்ன தேவை அப்படின்னா கர்மயோகங்கள் தான் தேவை என்று சொல்லுகிறார். அதுக்கு மேல என்ன சொல்றார், ஞான யோகம் யாருக்கு அப்படின்னா அந்த இந்திரியத்தை எல்லாம் கட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் ஞான யோகத்தை செய்யலாம், அவன் தான் அதிகாரி. அந்த இடத்துல அர்ஜுனனுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா, நான் நேர ஞான யோகம் பண்ணலாமே, நான் துரோணர் போன்ற மகாச்சாரியர்களுக்கெல்லாம் சிஷ்யராக இருந்திருக்கிறேன்,